அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான மாணவர்களே. 2028ஆம் ஆண்டு ஏலெவல் பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கான உயிரியல் பாட வகுப்புல நாங்க இங்கு அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வகுப்புல நாங்க முதலாவதாக அலகு 1 உயிரியலுக்கான அறிமுகம் தொடர்பான வகுப்புல நாங்க கலந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இந்த வகுப்புல கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவரினதும் கல்வி பயணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டு மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் உயிரியல் விஞ்ஞானம் இந்த பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மிக முக்கியமான பாடங்களாக இருக்குது. அதுல குறிப்பாக பயாலஜி என்பது மிகவும் ஒரு இலகுவான ஒரு பாடம். அந்த பாடத்துல நாங்க எவ்வளவுக்கு பயிற்சிகளை பிராக்டிஸ நாங்க செய்யறோமோ அந்த அடிப்படையில இந்த பாடம் உங்களுக்குள்ள என்ன செய்யும், ஞாபகத்துல இருக்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு ஒழுங்கான தெளிவான ஒரு மாணவர் என்ன செய்வார்னு சொன்னா பாட விடயங்கள் பாட உள்ளடக்கங்களை மிக தெளிவான முறையில படிச்சு அதன் ஊடாக என்ன செய்வார்னு சொன்னால் அதை ஞாபகத்துல வச்சுக்கொண்டு மீட்டல் செய்து ஞாபகத்துல வச்சுக்கொண்டு இறுதியாக அது தொடர்பான கேள்விகளை வினாக்களை தொடுத்தால் இலகுவான முறையில குறுகிய நேரத்துல அந்த விடைகளை வழங்கக்கூடிய ஒரு மாணவராக ஒரு பாயிண்ட்ஸையானும், அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தையானும் விடாம பூரணமாக அந்த விடைகளை வழங்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு மாணவராக மாறுவாங்க. அந்த அடிப்படையில நீங்கள் அனைவரும் அவ்வாறான ஒரு ஒரு டேலண்ட்டுக்கு நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி எங்களுடைய பாடத்துக்குள்ள போவோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னால் உயிரியலுக்கான அறிமுகம் பாடத்துல நாங்க மிக முக்கியமாக படித்த விடயம் தான் உங்களுக்கு தெரியும். உயிர் என்றால் என்ன தொடர்பாக நாங்க முதலாவது பார்த்தோம். உயிர்னா என்ன? அப்ப உயிர் என்பது சாதாரணமாக வரையறுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா பௌதிக ரீதியாகவோ அல்லது இரசாயனவியல் விதிகள் ஊடாகவோ நிரூபிக்கப்பட முடியாத ஒரு தனித்துவமானதும் விசேடமானதுமான ஒரு இயல்பு. தனித்துவமானதும் விசேடமானதான இயல்பு. இந்த உயிர் என்ற பதத்துக்கு வரைவிலக்கணங்களை இன்னும் தெளிவான வரைவிலக்கணங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆனா அது ஒரு வித்தியாசமான தனித்துவமான ஒரு இயல்பாக காணப்படும். அதே போல அதன் பிற்பாடு நாங்க உயிரியல் அப்படின்னு சொன்னா என்னன்னு பாக்குறோம். பயாலஜின்னு சொன்னா அப்ப பயாலஜி என்பது உங்களுக்கு தெரியணும், அது உயிரங்கிகள் சார்ந்த உயிரங்கிகளை பற்றி கற்கின்ற ஒரு பாடம். ஏன்னா இது ஒரு சயின்ஸ்ல விஞ்ஞானத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம். உயிரங்கிகளை பற்றி கற்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கு. உயிரங்கிகளை பற்றி கற்கின்ற மிக முக்கியமான உயிரங்கிகள் தொடர்பான ஒரு கற்கையாக காணப்படுது. இந்த பயாலஜி உயிரியல்ல மிக முக்கியமான 3 பிரிவுகள். ஒன்று தாவரவியல், தாவரங்கள் சார்ந்த கற்கை; விலங்கியல், விலங்குகள் சார்ந்த கற்கை; நுண்ணுயிரியல், நுண்ணங்கிகள் சார்ந்த கற்கையாக காணப்படுது. அதாவது பாட்னி, அதே போல ஜாலஜி, மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்ற மிக பிரதானமான கிளைகள் காணப்படுது. அதுல பல கற்றல் பரப்புகள் இருக்குது. கள உயிரியல் களங்கள் சார்ந்தது, இளையவியல் இளையங்கள் சார்ந்தது, உயிர் இரசாயனம் மூலக்கூறுகள் மூலக்கூறுகள் சார்ந்தது, ஒரு உயிரங்கில காணப்படுகின்ற சேர்வைகள் தொடர்பானது, மூலக்கூறுகள் தொடர்பானது, மூலகங்கள் தொடர்பானது, ரைட்? கார்போஹைட்ரேட், புரதம், லிபிட், அதை நாங்க சொல்றது உயிர் இரசாயனம். அதே மாதிரி அதாவது அடுத்த விஷயமாக நாங்க படிக்கிறோம் சூழலியல் உயிரியல், அதாவது சூழல் சார்ந்த சுற்றாடல் சார்ந்த விஷயங்களை படிக்கிறோம். அதே மாதிரி உடல் அமைப்பியல் உடல் கட்டமைப்புகள் தொடர்பாக படிக்கிறோம். தாவரங்கள வேர்ண்ட தண்டுண்ட கட்டமைப்புகள், அதே மாதிரி விலங்குகள கட்டமைப்புகள் தொடர்பாக படிக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிகள் படிக்கிறோம். அதே மாதிரி தொழிற்பாட்டியல், அதாவது உடற்தொழிலியல் அப்படின்னு சொன்னா தொழில்கள் சார்ந்த கட்டமைப்பு, தொழில்கள் சார்ந்து படிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரைட் பிறப்புரிமையியல், பாரம்பரியம் சார்ந்த விடயங்கள் நாங்க படிக்கிறோம். ஜெனட்டிக்ஸ் பாரம்பரியம் தொடர்பான விஷயங்கள் நாங்க படிக்கிறோம். ஆகவே இவ்வாறு பல கற்றல் பரப்புகள் காணப்படுதுன்னு பார்த்தோம்.
ரைட். அதன் பிற்பாடு பார்த்தா இந்த உயிரியலால எவ்வாறான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம், ரைட்? எவ்வாறான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம்? உதாரணமா சொல்ல போனா உயிரியலால என்ன அனுகூலம், இந்த உயிரியல் பாடத்தால என்ன அனுகூலம்? உதாரணத்துக்கு அவங்களோட வீட்டுல தந்தை இருக்கிறான்னு வைப்போம். அந்த தந்தையால என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம், உங்களோட தந்தையால குடும்பத்துக்கு என்னென்ன செய்யலாம், அது தொடர்பான விஷயங்கள். அப்போ தந்தையால என்ன செய்யலாம், ரைட்? எங்களுக்கு தேவையான கல்வி, பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு பாதுகாப்பான ஒரு நபராக, ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தலைவராக. அப்படி இந்த உயிரியலால இந்த என்ன பூமிக்கு என்ன நன்மை, இந்த உயிரியலால உயிர் அங்கிகளுக்கு என்ன நன்மை, இது தொடர்பான விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம், பார்க்க போறோம். அந்த வகையில உயிரியலால என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நன்மையாக நாங்க பார்த்தபோது தெரியும், உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளலாம். முதலாவது உயிர் பல்வகைமையை விளங்கிக் கொள்ளலாம். அப்ப உயிர் பல்வகைமை, இந்த பூமியின் தோற்றம் எப்படி, அங்க உயிரினங்கள்ன்ற தோற்றம் எப்படி? அப்ப முதலாக தோற்றம் பெற்ற 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோற்றம் பெற்ற காற்றின்றிய வாழ் பிரபோசனைக்குரிய, நான் சொல்ற ஒவ்வொரு வசனங்களையும் பார்த்துக்கொள்ளணும். காற்றின்றிய வாழ் பிரபோசனைக்குரிய மிக முக்கியமான ஒரு விஷயம், புறக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்புடைய பாக்டீரியாக்கள் இருந்து எவ்வாறு மனிதன் தோற்றம் பெற்றான், எவ்வாறு பூக்கும் தாவரங்கள் தோற்றம் பெற்றது, அந்த கூர்ப்பு கிட்டத்தட்ட என்ன இப்ப தற்காலத்துல சொல்றாங்க 100 தொடக்கம் 10 தொடக்கம் 100 மில்லியன் எண்ணிக்கையான அங்கு இனங்கள் காணப்படுவதாக, மில்லியன் எண்ணிக்கையான அங்கு இனங்கள் காணப்படுவதாக கூறப்படும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எவ்வாறு தோற்றம் பெற்றது, அதன் பிற்பாடு உயிர் பல்வகைமை தொடர்பாக, ஏன்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்றாங்க, உயிர் பல்வகைமை தொடர்பாக, ரைட்? அப்ப உயிர் பல்வகைமை தொடர்பாக, அப்ப ரோஜா பூ இப்படி இருக்குது, மல்லிகைப்பூ இப்படி இருக்குது, விலங்குகள் நாய் இப்படி இருக்குது, அதே போல குரங்கு இப்படி இருக்குது, ரைட்? அதுக்காக உங்களோட நண்பர்களை பாக்குறது இல்லை, ரைட்? ஏன் இப்படி இருக்கு, இது தொடர்பாக பல்வகைமை காணப்படுது. இதற்கான காரணம் உயிரியல் என்ன சொல்லுது? அப்ப உயிரியல் உயிரின மண்டலம், உயிரின மண்டலத்துல அதாவது உயிர்கோளத்துல சூழற் தொகுதிகள் காணப்படுது. அந்த சூழற் தொகுதிகளுக்குள்ள சூழற் தொகுதிகள் காணப்படுது. இது ஒரு சூழற் தொகுதி, இது ஒரு சூழற் தொகுதி, சூழற் தொகுதிகள் காணப்படுது. அப்ப சூழற் தொகுதினா என்ன? உயிருள்ள அங்கிகள் உயிரற்றவற்றுடன் இடைத்தாக்கம் புரிதல். அப்ப உயிருள்ள அங்கிகள் உயிரற்றவற்றோட இடைத்தாக்கம் புரிதல், நீரோட மண்ணோட வலியோட இடைத்தாக்க புரிதல். ஆகவே இவ்வாறு மலைக்காடுகள் ஒரு சூழற் தொகுதியாக இருக்கும், மலைக்காடுகள் ஒரு சூழற் தொகுதி. அதே மாதிரி பவளப்பாறைகள் ஒரு சூழற் தொகுதி. அதே மாதிரி என்ன பாலைவனம் ஒரு சூழற் தொகுதியாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், கண்டல் தாவரங்கள் ஒரு சூழற் தொகுதியாக இருக்கும், ரைட்? அத சமுத்திரங்கள் ஒரு சூழற் தொகுதி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழற் தொகுதியாக இந்த சமுத்திரம் காணப்படுது. ஆகவே பிள்ளைகள் இவ்வாறு சூழற் தொகுதிகளுக்கு இடையில பல்வகம் இருக்கு, ரைட்? ஓகே. மலைக்காடுகளுக்குள்ள போனா, மலைக்காடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அங்கி இனங்களுக்குள்ள பல்வகம் இருக்கு. இது ஒரு இனம், இது ஒரு இனம், அங்கு இனங்களுக்கு இடையில பல்வகம் இருக்குது. அங்க எக்கச்சக்கமான விலங்கினங்கள் இருக்குது, பறவை இனங்கள் இருக்குது, பூச்சி இனங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான அங்கு இனங்கள் காணப்படுது. ஆகவே அங்கு இனங்களுக்கு இடையில பல்வகம் இருக்குது, ரைட்? ஒரு இனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க என்ன யானைகள் தான், ஆனா ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு மாதிரி இயல்புகள்ல இருக்குது. ஆகவே பரம்பரை அழகு பல்வகைமை சொல்றோம். அதை நாம சொல்றது பரம்பரை அழகு பல்வகைமை, பரம்பரை அழகு பல்வகைமை. இதுக்கு காரணம் என்ன? பரம்பரை அழகு, பரம்பரை அழகு நாங்க சுருக்கமாக சொல்லுவோம் டிஎன்ஏ காரணமாக இருக்கும், டிஎன்ஏ காரணமாக இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இவ்வாறான பல்வகைமைகள் இருக்குது தொடர்பான விஷயங்களை நாங்க முதலாவது உயிரியலுக்கான எந்த பிரச்சனைகளை தீர்க்குதுன்னு சொன்னா பல்வகைமைகளை விளங்கி கொள்ளலாம் தொடர்பான விஷயங்களை நாங்க பார்த்தோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா மனிதன்
உடல் அமைப்பு, கட்டமைப்பு, அதன் தொழிற்பாடுகளை விளங்கிக் கொள்ளலாம். மனிதன் கட்டமைப்பு, தொழிற்பாடு. உங்களுக்கு தெரியும், மனிதன் என்பவன் ஒரு சிக்கலான ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா அங்கிகள்ல ஒரு சிக்கலான ஒரு கட்டமைப்பு. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், பல அங்க தொகுதிகள் காணப்படுது. அந்த அங்க தொகுதிகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கட்டமைப்புல இருந்து அது ஒவ்வொரு தொழிற்பாடுகளை நிகழ்த்தக்கூடியதாக இருக்குது. உதாரணமாக சிறுநீரக தொகுதின்னு சொன்னா எங்கட உடம்புல இருக்கக்கூடிய அதாவது குருதியில இருக்கக்கூடிய ரைட் கழிவு பதார்த்தங்கள், அதுல மிக முக்கியமாக யூரியாவை வடிகட்டக்கூடியதாக. அதே போல சுவாச தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனை உள்ளெடுத்து கார்பன் ஆக்சைடை வெளியேற்றக்கூடியதாக, அது கலச்சுவாசத்துக்கு உதவக்கூடியதாக. இவ்வாறு அதோட கட்டமைப்புகளையும் தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்வதற்காக இந்த உயிரியல் என்ன செய்து தீர்வு காணக்கூடியதாக இருக்குது. அமைப்புகளையும் அதே மாதிரி தொழிற்பாடுகளையும் விளங்கிக் கொள்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் தொடர்பாக. இயற்கை வளங்கள் அதே மாதிரி சுற்றாடல் என்பவற்றின் நீடித்து நிலைபெறும் பயன்பாடும் அதே போல அதுல முகாமைத்துவமும் தொடர்பான விஷயம். பிள்ளைகள் மிக முக்கியமாக ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சில பாடங்கள் படிக்கிற டைம்ல சில சொற்களுக்கான வரைவிலக்கணங்கள் மிக முக்கியம். என்று சொன்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் கேள்வியில அமைப்பு கட்டுரை வினாக்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடைவெளிகள் இருக்கு. அப்ப அந்த இடைவெளிகளை நிரப்பணுமா இருந்தா இந்த பாயிண்ட்ஸ்கள் கட்டாயம் கொடுப்போம். அந்த அடிப்படையில முதலாவது இயற்கை வளம்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், நாளாந்த ரைட் மிக முக்கியமான விஷயம். நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும், நாளாந்த வாழ்க்கை இந்த விஷயம் கட்டாயம் இருக்கணும். வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் பயன்படுத்தக்கூடிய இயற்கையில் காணப்படும் சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்களை நாங்க சொல்லுவோம் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இயற்கை வளங்கள் தொடர்பாக அந்த அறிவை படிக்கணுமா இருந்தா நாங்க உயிரியல் படிப்போம். இயற்கை வளங்கள்னு சொன்னா அப்ப நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும், நாங்க தினசரி செய்யற வேலைகளுக்கு தான் நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் இயற்கையில் காணப்படுகின்ற சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்களை நாம சொல்லுவோம் இயற்கை வளங்கள். கொஞ்சம் 2 முறை சொல்லி பார்க்கணும், சுவரை பார்த்து சொல்லி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், சரி சத்தம் போட்டு சரி சொல்லி பார்க்கணும். ரைட்? அப்பதான் எங்களுக்குள்ள சில விஷயங்கள் ஞாபகத்துல வரும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த புள்ள எக்ஸாம் வரைக்கும் ஞாபகத்துல வச்சு கொள்ளுதோ அந்த பிள்ளையால உயிரியல்ல எடுக்கலும், ஷுவரா எடுக்கலும். சொல்றேன் ரைட்? ஆகவே பாத்தீங்கன்னா அப்ப இயற்கை வளங்கள்னு சொன்னா நாளாந்த வாழ்க்கைக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் ரைட் பயன்படுத்தக்கூடிய இயற்கையில் காணப்படுகின்ற சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்கள். அந்த வகையில ஒரு தெரியும் இயற்கை வளங்கள் எடுக்கிற டைம்ல அரிமரங்கள் ஒரு இயற்கை வளம் தான். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜனும் ஒரு இயற்கை வளம் தான். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் சுவட்டு எரிபொருட்கள் ஒரு இயற்கை வளம், விறகு ஒரு இயற்கை வளம். ஆகவே பிள்ளைகள் அப்ப இயற்கை வளங்கள்ல சுவட்டு எரிபொருள் சொன்னா அவங்களுக்கு தெரியும் பெட்ரோல் ஒரு இயற்கை வளம். ஆகவே எல்லாம் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுல தான் காணப்படுது, ஒரு லிமிட் வரையறுக்கப்பட்ட அளவுல தான் காணப்படுது. ஏன்னா இப்ப உயிரியல் விஞ்ஞானம் படிக்கிற எல்லா மாணவரும் இப்ப கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா எல்லா மாணவர்களும் மருத்துவத்துறைக்கு போக மாட்டாங்க. ஏன்? ஒரு வரையறுக்கப்பட்ட அளவுலதான் இருக்குது மெடிக்கல் ஃபேக்கல்டி. 2088 மாணவர்களை மருத்துவ பீடத்துக்கு எடுக்கிறாங்க. ஆகவே எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் உண்டு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள்
யாரு இந்த 2 வருட காலங்களுக்குள்ள மிக 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 சிறப்பாக தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறாங்களோ அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரைட் நேரடியாக என்ன மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போவாங்க. பேய்த்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஸ்டெதஸ்கோப் அதை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, முதலாவதாக தன்னுடைய தந்தை தாய் தனக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, சும்மா என்ன இப்படி என்ன நெஞ்சில் இப்படி வச்சு ஹார்ட் பீட் துடிக்குதா இப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அவ்வாறான மாணவர்களாக நீங்க இருக்கணும் பிள்ளைகள். ஒரு ஒழுங்கான தெளிவான குறிக்கோள் இருக்கணும், அதனை நோக்கி பயணிக்கணும். ரைட். நிறைய பேர் சொல்றாங்க ஓ-லெவல் எக்ஸாம் எழுதுனதோட நல்ல ரெஸ்டாரண்ட் எடுமா அதுக்கு பிறகு படி அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட ஓ-லெவல் எக்ஸாம் எழுதிட்டு நீங்க ஓலை விட்டு வெளியே வார டைம்ல இருந்து உங்களுக்கான உயர்தரத்துக்கான போட்டி ஆரம்பிச்சுட்டு, ரைட், உயர்தரத்துக்கான போட்டி ஆரம்பிச்சிடுது. அதுக்கு பிறகு நாங்க காத்து கொண்டிருந்து வேலை இல்லை. சரியா பிள்ளைகள்? நாங்க இலகுவான, அதாவது ஒரு ஒரு பிள்ளைக்கு உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ரைட், சிலபஸ குயிக்கா முடிக்கிறது. ரைட், யாரையும் பார்த்து கொண்டு இந்த வேலையில சிலபஸ குயிக்கா முடிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று தாரேன். உங்களோட ஓ-லெவல் ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு இடையில அழகு 3 நான் முடிச்சு விடுவேன். ரைட், அதாவது யூனிட் 2 யூனிட் 3 இந்த 2 விரைவாக நான் முடிச்சு விடுவேன். சரியா பிள்ளைகள்? அந்த 3 முடிச்சு அதற்கான பாஸ் பேப்பர் கேள்விகளையும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு விடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ரைட், இன்ஷா அல்லாஹ் 7 மாணாக்கள் என்ன செய்யுங்க, எங்களுடைய வகுப்புல கலந்து கொண்டு பயனடைஞ்சு கொள்ளுவோம். எங்களோட வகுப்பு அப்படித்தான் இருக்கும், எல்லாமே அப்படியே தொகுத்து தருவேன் உங்களுக்கு, அழகா படிச்சு கொண்டு போக வேண்டியதான். விளையாட்டா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப இயற்கை வளங்கள்னு சொன்னா நாளாந்த வாழ்க்கை பொருளாதார அபிவிருத்திக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கையில் காணப்படும் சக்தி மற்றும் பதார்த்தங்களின் மூலங்களை நாங்க இயற்கை வளங்கள்னு சொல்லுவோம். அப்ப இயற்கை வளங்கள் வரையறுக்கப்பட்ட அளவுல காணப்படுது, வரையறுக்கப்பட்ட அளவுல காணப்படுது. அப்ப வரையறுக்கப்பட்ட அளவுல இருந்தால் சரிதானே என. ஆனாலும் அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா மனித குடித்தொகை இந்த ரைட், மனித குடித்தொகை இந்த வளர்ச்சி அதிகரிக்குது. ரைட், மனித குடித்தொகை வளர்ச்சி அதிகரிப்பதால, மனித குடித்தொகை வளர்ச்சி வீதம் அதிகரிப்பதால ரைட், உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமாக மனித குடித்தொகை வளர்ச்சி தொடர்பாக நீங்க உயிர்கோளம் அப்படின்னு ஒரு பாடத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. உயிர்கோளம்ன்ற பாடத்துல 15ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு ஜே வடிவான வலையாக காணப்படும். அந்த ஜே வடிவான வலை என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள், கிட்டத்தட்ட சொல்றாங்க இந்த ஒரு ரைட், கிட்டத்தட்ட இப்படி போறாங்க எப்பவுமே இதான் வரை, கிட்டத்தட்ட 1 பில்லியன் சனத்தொகை வாரத்துக்கு பிள்ளைகள், 1 பில்லியன் சனத்தொகை வாரத்துக்கு கிட்டத்தட்ட பிள்ளைகள் 300,000 ஆண்டுகள் எடுத்ததா, 300,000 வருடங்கள் எடுத்தது. 300,000 வருடம் எடுக்குது 1 பில்லியன். 2 பில்லியன் ஆகிற டைமுக்கு பிள்ளைகள், 2 பில்லியன் ஆகிற டைமுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அதுக்கு கிட்டத்தட்ட 130 வருடங்கள் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 130 வருடம், அதை விட 130 வருடங்கள் தான். 3 பில்லியன் சனத்தொகையாக வாரத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருடங்கள். இந்த கேப் 30 வருடம். 4 பில்லியன் சனத்தொகை வாரத்துக்கு பிள்ளைகள் கிட்டத்தட்ட இந்த கேப் பாத்தீங்கன்னா 15 வருடம். இவ்வாறு பில்லியன் எண்ணிக்கை அதிகரிச்சு கொண்டு வருது பாருங்க. 1 பில்லியன், 2 பில்லியன், 3 பில்லியன், 4 பில்லியன். அப்ப 1 பில்லியன் வாரத்துக்கு 300,000. திரும்ப 300,000 வருஷத்திலிருந்து 130 வருடங்கள்ல 2 பில்லியன், 30 வருடங்கள்ல 3 பில்லியன், அப்ப இன்னும் 15 வருடங்கள்ல 4 பில்லியன். இப்படி வந்து கொண்டு கிட்டத்தட்ட தற்போது சனத்தொகை 7 பில்லியன். அப்ப அந்த 7 பில்லியன் இரட்டிப்பாகிறதுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 14 பில்லியனா மாறுது. இன்னும் 40 வருடங்களை விட குறைவான காலத்துல அது என்ன செய்யலாமா, இரட்டிப்பாகலாமாம் சனத்தொகை.
அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா மிக முக்கியமான காரணம் ரெண்டு இருக்கு. ஒன்று மருத்துவ வசதிகள் அதிகரித்தமை, மருத்துவ வசதிகள் அதிகரித்தது. அதே மாதிரி தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றம், மருத்துவ வசதிகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக இதுல சனத்தொகை ஒரு அதீத வளர்ச்சியில காணப்படுது. அப்ப இவ்வாறு அதீத வளர்ச்சியில காணப்படுறதால அப்ப இயற்கை வளங்களோட பாவனை கூடிக்குது. அத இயற்கை வளங்களை நாங்க பாவிக்க இயற்கை வளங்கள் வெறுமையாதல் ஏற்படுகிறது. அப்ப நாங்க பாவிக்கிற அந்த அதுக்கான நாங்க வசனமாக பாவிக்கிற பிள்ளைகள் அந்த வசனங்களை மிக முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது இயற்கை வளங்களின் மிகை சுரண்டல், இயற்கை வளங்களின் மிகை சுரண்டல், இயற்கை வளங்களின் மிகை சுரண்டல் என உங்களுக்கு தெரியும். நிறைய இடங்கள்ல பெட்ரோலை பதுக்குறாங்க, எடுத்துக்கிறாங்க. இப்ப நேத்து ஒரு சேரூர் ஆள் தான் போட்டு இருக்கிறாரு பேஸ்புக்ல, என்னண்டா இருக்கிற காசுக்கு எல்லாத்துக்கும் பெட்ரோலை வாங்கியாச்சாம், இப்ப பெருநாளைக்கு உடுப்படுக்கிறதுக்கு காசு இல்ல யோசிச்சு கொண்டு இருக்கிறார். ரைட்? ஏன்னு சொன்னா எல்லாரும் அவங்களுக்கு தெரியும், எங்க சரி யுத்தம் நடந்தால் உடனே என்ன பெட்ரோல் போலிங். அப்ப பெட்ரோல் போலிங்கால என்ன நடக்குதுன்னு சொன்னா எல்லா பெட்ரோலையும் வாங்கி எடுத்துடுறேன். அப்ப குறிப்பிட்ட நபர்கள் எல்லா பெட்ரோலையும் வாங்கினால் அங்க பெட்ரோல் இல்லாம போயிரும். பெட்ரோல் இல்லாம போனால் அதை என்ன குடிக்கலுமா? இல்லையே. அப்ப பெட்ரோல் இல்லாம போயிரும். ஆகவே தேவையான ஆட்களுக்கு கிடைக்காது. அப்ப ஒரு இயற்கை வளங்களோட வெறுமை ஏற்படுது. அந்த வெறுமை அதுக்கு காரணம் இந்த இயற்கை வளங்களோட மிகை சுரண்டல் காரணமாக இருக்குது. இவ்வாறு பிள்ளைகள் இயற்கை வளங்களை நாங்க சுற்றாடல்ல மிகையாக சுரண்ட நீர் எடுக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம், ஏன்னா அதே போல மண் அகல்றோம். ரைட்? ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறு மிகை சுரண்டல் ஏற்படுறதால நிறைய பாதிப்பு. அந்த பாதிப்புகள் உங்களுக்கு தெரியும், பல பாதிப்புகள் இருக்கு. நீங்க 11ஆம் ஆண்டுகள்லயே நீங்க படிச்சிருக்கிறீங்க. அதுல பாதிப்புகள் தொடர்பாக உதாரணமாக அங்க நிறைய சுற்றாடல் மாசடைதல் ஏற்படும். இந்த சுரண்டலால சுற்றாடல் மாசடைதல் ஏற்படும். இரண்டாவது பாத்தீங்கன்னா உயிர் பல்வகைமை பாதிக்கப்படும். வாழிடங்கள் அற்று போகும். அதே போல பாலைவனமாதல் ஏற்படும். பாலைவனமாதல் ஏற்படும். பாலைவனம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், அங்க தாவரங்கள், எந்தவித தாவரங்களும் வளர்றதுக்கான சாத்தியம் இல்லாத ஒரு சூழல், அதான் பாலைவனம். அப்ப உயிர் பல்வகைமை குழம்பும். நாலாவது வாழிடங்கள் அற்று போகும். அதே போல நிறைய நோய்கள் ஏற்படும். சுகாதார சீர்கேடுகள் ஏற்படும். இவ்வாறு பல பிரச்சனைகள் ஏற்படுது. எதால? இயற்கை வளங்கள் மிகை சுரண்டலால இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. சரியா பிள்ளைகள்? ஆகவே மூன்றாவது பிரச்சனையா இயற்கை வளங்கள் சுற்றாடல் என்பவற்றின் நீடித்து நிலைவரும் பயன்பாடும் முகாமைத்துவமும். ரைட்? இது தொடர்பான பாடங்களை படிச்சு கொள்றதுக்கு இந்த உயிரியல் என்பது மிக முக்கியமான உதவியாக காணப்படும். இப்ப மூன்றாவது விஷயம் விளங்கிட்டா இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்குதா பிள்ளைகள்? விளங்குனால் இப்படி போட்டு கொடுக்கும், நான் சொல்ற விஷயம் ஓகே கிளியரா விளங்குது அப்படின்னு சொல்ற பிள்ளைகள். ரைட்? ஓகே, தேங்க்யூ பிள்ளைகள். ரைட், இப்ப பார்ப்போம். ரைட், நாலாவது விஷயமாக பாத்தீங்கன்னா நீடித்து நிலைவரும் உணவு உற்பத்தி. பிள்ளைகள் கவனிங்க, நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் என்ன, நீடித்து நிலைபெறும் உணவு உற்பத்தி. நாங்க ஏற்கனவே தரம் 11ல படிச்சிருக்கிறோம் பிள்ளைகள். இப்ப 11ஆம் ஆண்டு நீங்க படிச்சு உடனே நீங்க ஏலவல படிக்கிறதால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துல நிற்கும். அந்த வகையில இந்த நிலைப்பேன் அபிவிருத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்,
நிலைபெயின் அபிவிருத்தி தொடர்பாக படிச்சிருக்கிறீங்க. நிலைபெயின் அபிவிருத்தி. அப்ப நிலைபெயின் அபிவிருத்தியில பிள்ளைகள் ரைட், நீங்க படிச்சிருக்கிறீங்க. நிலைபெயின் அபிவிருத்தினா சுருக்கமா சொல்ல போனா எங்களோட எதிர்கால சந்ததிக்கு நாங்க இயற்கை வளங்களை அப்படியே ஒப்படைக்கோம். எங்கட உதாரணத்துக்கு சொல்ல போனா எங்கட பேரன் சொல்லக்கூடாது எங்கட தாத்தாவோட தாத்தா எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு போயிட்டாரு, ரைட், அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நிலைபெயின் அபிவிருத்தினா என்னன்னு சொன்னா சூழல் சமநிலைகளை கருத்தில் கொண்டு சூழல் சமநிலைகளை கருத்துல கொண்டு எதிர்கால சந்ததிகள் எதிர்கால சந்ததிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் இயற்கை வளங்களை, அதாவது இயற்கை வளங்களை ரைட் அறிவுபூர்வமாக பயன்படுத்தல் என்ன சூழல் சமநிலைகளை கருத்துல கொண்டு எதிர்கால சந்ததிகள் இயற்கை வளங்களை அறிவுபூர்வமாக பயன்படுத்தல நாங்க சொல்லுவோம் நிலைபெயின் அபிவிருத்தின்னு சொல்லுவோம். நிலைபெயின் அபிவிருத்தி. அதோட சூழல் முகாமைத்துவம் ஒன்று இருக்கு. சூழல் முகாமைத்துவம் நிலைபெயின் அபிவிருத்தியில ஒரு விஷயம்னா சூழல் முகாமைத்துவம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையில, சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில அப்படின்னு சொன்னா சூழலை பாதுகாப்பான முறையில ரைட் தேவையான அளவு சூழலில் இருந்து பதார்த்தங்களை தேவையான அளவு தான் எடுக்கணும், கூட எடுக்கக்கூடாது. அத மாதிரி நிலைபெயின் அபிவிருத்தி சூழல் முகாமைத்துவம் மாதிரி தான் அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி. அப்படின்னா என்ன ரைட். அப்ப சூழலுக்கு பாதுகாப்பான வகையில மனித குடித்தொகைக்கு தேவையான அளவு என உணவை பெற்றுக்கொள்ளும், உணவை பெற்றுக்கொள்றதுதான் நாங்க சொல்றது நீடித்து நிலை வரும் உணவு உற்பத்தி. பிள்ளைகள் நீங்க சொல்லி பாருங்க பாப்போம், அவரவர் சொல்லி பாருங்க பாப்போம். நீடித்து நிலை வரும் உணவு உற்பத்தினா என்ன? சுற்றாடலுக்கு பாதுகாப்பான முறையில் இல்லாட்டி சுற்றாடல் பாதுகாப்பான முறைகளை பயன்படுத்தி மனித குடித்தொகைக்கு தேவையான அளவு உணவு உற்பத்தி செய்தலை நாங்க சொல்றது நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி இந்த நீடித்து நிலை பெறும் உணவு உற்பத்தி என்ன விளங்கிட்டா? சூழலில் பாதிப்பு ஏற்படாத வகையில ரைட், மனித குடித்தொகைக்கு தேவையான அளவு உணவு உற்பத்தி செய்யறது. அப்ப உங்களுக்கு தெரியும் மனித சனத்தொகை கூடிக்கொண்டு வருது. நாங்க தற்பொழுது உற்பத்தி செய்யற அந்த உணவு போதுமா? ரைட். அதிகளவான உணவை உற்பத்தி செய்யறதுக்கு இடம் போதாது, இடப்பற்றாக்குறை இருக்குது. என்ன செய்வோம் அப்படின்னா அப்ப குறுகிய இடத்துல அதிகளவான விளைச்சலை தரக்கூடிய ரைட். நீங்க கேள்விப்பட்டிருக்க உதாரணம் சொல்லித்தாரு. ஏன்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஐயா ரெட்டு பல்லு காரி ரைட். இப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஐயா ரெட்டு பல்லு காரி ரைட். இப்படி ஒன்று இருக்கு. தெரியுமா அப்படின்னா அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சாங்க யாரு? சரி, ஐயா ரெட்டு பல்லு காரி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று அப்படின்னா என்ன தெரியுமா? பாப்போம். ஐயா ரெட்டு பல்லு காரி அப்படின்னா என்ன? ஒரு பாட்டுல வர வரிகள் என்ன ரைட். ஐயா ரெட்டு பல்லு காரி ரெண்டக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு ரைட். அதுல அர்த்தம் என்னன்னா இந்த IR8 என்பது ஒரு ஜப்பான் நெல்லினம். அந்த ஜப்பான் நெல்லினம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ரைட், அதாவது அந்த நெல்லினம் எப்படின்னு சொன்னா கட்ட நெல்லினம், சின்னது அப்படியே என்ன குறுகிய நெல்லினம், ஆனா அதிக விளைச்சல். அப்ப அந்த பாட்டுல அந்த உவமையா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அதாவது IR8 பல்லுக்கான சின்ன பல்லாம் கட்ட பல்லாம், அந்த நிறைய பல்லாம், அதை குறிக்கிறதுக்காக தான் சொல்றாங்க என்ன IR8 பல்லுக்காரி. இவ்வாறான புதிய தாவர இனங்களை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா அதிக விளைச்சலை தரக்கூடிய இரண்டாவது அந்த தாவரங்கள் நோய் பீடைகளுக்கு எதிர்ப்பு கொண்டதாக
நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். நீடித்து நிலைவரும் உணவு உற்பத்திக்காக அதிக விளைச்சலை தரக்கூடிய தாவர பேதங்களை அதிக விளைச்சலை தரக்கூடிய தாவர பேதங்களை அதிக விளைச்சலை தரக்கூடிய தாவர பேதங்களை அதே போல நோய் பீடைக்கு எதிர்ப்பு கொண்ட நோய் பீடைகளுக்கு எதிர்ப்பு கொண்ட பேதங்களை உற்பத்தி செய்யறது. அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா அறுவடைக்கு பிறகு இப்ப உங்களுக்கு தெரியும் பழைய காலங்கள்ல அறுவடை செய்யற டைம்ல நிறைய வீண் விரயங்கள் இருக்கு, நிறைய வீண் விரயங்கள் இருக்கு, அதால நிறைய பாதிப்பு. அது ஒரு நீடித்த நிலைவரும் உணவு உற்பத்தியாக இருக்காது. இப்ப நீடித்த நிலைவரும் உணவு உற்பத்தின்னு சொன்னா அறுவடைக்கு பின்னரான நவீன தொழில்நுட்பங்களை முன்னேற்றுதல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா தொழில்நுட்ப வசதிகளை முன்னேற்றணும். அப்ப சில தொழில்நுட்ப உபகரணங்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அறுவடைக்கு பின்னரான அந்த அந்த வீண் விரயங்களை என்ன செய்யணும், குறைச்சு கொள்ற மாதிரி. அப்ப அறுவடைக்கு பின்னரான காலத்துல என்ன செய்யணும், அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்ப முறைகளை முன்னேற்றுதல் போன்ற விஷயங்களை செஞ்சா நீடித்து நிலைபெறும் இந்த உணவு உற்பத்தி நாங்க மேற்கொள்ளலாம். ரைட். அப்ப 4வது பிரச்சனையும் விளங்கிட்டாப்ல. அப்ப அதாவது இந்த உயிர் உலகில உயிரினங்கள எண்ணிக்கை அதிகரிக்கிற டைம்ல அதாவது சனத்தொகை அதிகரிக்கிற டைம்ல மனித சனத்தொகை எடுப்பமே அதிகரிக்கிற டைம்ல நீடித்து நிலைவரும் உணவு உற்பத்தி தேவை என்று காணப்படுது. அதற்காக அதிக விளைச்சலை தரக்கூடிய நோய் பீடைகளுக்கு எதிர்ப்பு கொண்ட தாவர பேதங்களை அதோடு சேர்த்து அறுவடைக்கு பின்னரான தொழில்நுட்ப முன்னேற்றங்களை நாங்க பயன்படுத்த தெரியணும். ரைட்டா? ஓகேயா? ரைட். 5வது நன்மை தாவரங்களை பற்றி தாவரங்களை பற்றி நாங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். தாவரங்களோட வாழ்க்கையை விளங்கி கொள்ளல் அப்படின்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்துல முதல் உற்பத்தியாளர்கள் தாவரங்கள் தான். சூரியன்ல இருந்து வரக்கூடிய சூரிய சக்தியை சூரிய மனிதன் என்னதான் சத்தம் போட்டாலும் சூரியன்ல இருந்து வரக்கூடிய சக்தியை தாவரங்களுக்குள்ள ரசாயன சக்தியாக மாற்றுறது தாவரங்கள். அந்த ரசாயன சக்தியை எல்லாம் தாவர உண்ணிகள் இப்படி பார்த்து கொண்டு இருக்கும். சூரியன் வருதா, ஒளித்தொகுப்பு நடக்குதா, ரைட், உணவு உற்பத்தி நடக்குதா. ஆகவே அப்ப ஏனைய விலங்குகளுக்கு அந்த உணவுகள் போகக்கூடியதாக இருக்குது. ஆகவே இவ்வாறு சுற்றாடல்ல ஒரு சுழற்சியாக சக்கரமாக எல்லா செயல்முறையும் நடக்குது தொடர்பான விஷயங்களை நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் முதல் உற்பத்தியாளர்கள். இதுல மிக முக்கியமான விஷயம், அப்ப எல்லா விலங்குகளும் அப்ப தாவரங்கள்ல நேரடியாகவோ அல்லது மறைமுகமாக சொன்னா உதாரணமாக புலி சிங்கம் நடுப்பமே. அப்ப புலி சிங்கம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இவங்க நேரடியா புல்ல சாப்பிட மாட்டாங்க. இவங்க யாரு சாப்பிடுவாங்கன்னு சொன்னா இந்த தாவரங்களை சாப்பிடக்கூடிய என்ன மிருகங்களை விலங்குகளை என்ன செய்வாங்க, வேட்டையாடி இதைத்தான் சாப்பிடுவாங்க. அப்ப இவங்க தாவரங்கள்ல நேரடியாக தங்கி இருக்கிறாங்க, இவங்க மறைமுகமாக தங்கி இருக்கிறாங்க. அப்ப நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கி இருக்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த குறித்த காலத்துல சனத்தொகை அதிகரிச்சு கொண்டு வாரதால அப்ப இந்த தாவரங்களை அதிக அளவு உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. எனவே அதிக விளைச்சல் தரக்கூடிய தாவரங்களை நோய் பீடைக்கு எதிர்ப்பு கொண்ட தாவரங்களை நாங்க உற்பத்தி செய்ய வேண்டுமா இருந்தா அது தொடர்பான வாழ்க்கைய நாங்க அறிந்து கொள்ள வேண்டும். சொன்ன விஷயம் விளையிட்டாப்ளே, அது தொடர்பான தாவரங்களோட வாழ்க்கைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 ஓகே பிள்ளைகள், இந்த 5 விஷயமும் ஓகே. இவ்வாறு தான் உங்களோட ஏனைய பாடங்களும் இப்படித்தான் அழகா ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவா அழகா சொல்லி கொண்டு போவேன் பிள்ளைகள். உங்களுக்கு நல்ல பிரயோசனமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கான 2வது யூனிட் பிள்ளைகள், யூனிட் 2 இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு புதன்கிழமை, வருகிற புதன்கிழமை உங்களுக்கு புதன்கிழமை இதே போல 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நாங்க போட இருக்கிறோம். ரைட், முற்பகல் காலை. சரியா பிள்ளைகள்?
புதன்கிழமை 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இந்த பாடம் இருக்குது. இயல்பானாக்கள் கலந்து கொள்ளுங்க. ரைட். இதன் பிற்பாடு பிள்ளைகள் இந்த விஷயத்தை நான் சொல்லணும். உங்களுக்கு யூனிட் 10 வரைக்கும் அழகான முறையில உங்களுக்கு சிலபஸை முடிச்சு அதற்கான கேள்விகளை உண்மையாக உங்களுக்கு தெரியும். ஏ லெவல் என்பது ஒரு பொறுப்பான ஒரு விடயம். ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு தான், மாணவர்களுக்கும் பொறுப்பு தான். சரியா அந்த விஷயத்தை செஞ்சால்தான் ஒரு அடைவை நாங்க பெறையணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா என்னை நம்பி வந்திருக்கிற மாணவர்களுக்கு நான் முதல் 10 வகுப்புகளையும் அதாவது அழகு 10ஐயும் திருப்தியாக முடிச்சு அதோட சேர்த்து பேப்பர்களையும் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அது சுவராவே நடக்கும். நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. பயாலஜி பாடத்தை என்னிடம் நீங்க ஒப்படைங்க. ரைட். அநேகமான மாணவர்கள் என்கிட்ட சயின்ஸ் படித்த மாணவர்கள் இருக்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும் சேர் எப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எடுத்தால் அதுக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சு கொண்டு போவேன். இறுதி பரீட்சை வரும் வரைக்கும் உங்களுக்கு நான் பூரணமாக உங்களுக்கான பூரண விளக்கத்தை தருவேன். அதாவது ஏனைய இடங்கள்ல நீங்க படிக்கிற ஒரு பிள்ளைய விட உங்களுக்குள்ள பல மடங்குல ஒரு மாற்றம், அது தொடர்பான நாலேஜ் அறிவு கட்டாயம் இருக்கும். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துறேன். ரைட். இது இனி பாத்தீங்கன்னா ஒரு கட்டண வகுப்பாகத்தான் நடக்கும். யூனிட் 2 வந்து இனி அதாவது இங்கால உள்ள வகுப்புகள் எல்லாமே கட்டண வகுப்பா நடக்கும். 100% ரிசோர்ஸ் புக்கையும் பாஸ் பேப்பரையும் வச்சுக்கொண்டுதான் எங்களோட வகுப்புகள் நடக்கும். ஏன்னு சொன்னா நீங்க பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே ரிசோர்ஸ் புக்ல வாரு தான். எவ்வளவு பெரிய ஃபேமஸான சேர்மான்னு சொல்றோம், எல்லா சேர்மாரும் ரிசோர்ஸ் புக்கை தான் அவங்களோட மெயின் நோட்ஸாக வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே ரிசோர்ஸ் புக்கை தழுவியதான வகுப்பு தான் பூரணமாக நடக்கும். அதோடு சேர்த்து தேவையாக இருந்தால் சில விடயங்களை நான் உங்களுக்கு தருவேன். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இது கட்டாயம். இதன் பிற்பாடு பூரணமாக வகுப்புகள் நடக்கும். நீங்க இறுதி பரீட்சை ஓ லெவல் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வார டைம்ல யூனிட் 2வும் அதே போல யூனிட் 3யும் உங்களுக்கு கட்டாயம் முடிவடைந்து இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரிசல்ட்ஸ் வந்த பிற்பாடு நாங்க யூனிட் 4 யூனிட் 5 சொல்லி அவங்களால ஆரம்பிச்சு கொண்டு போவோம். ரைட். ஆகவே பிள்ளைகள் உயிரியலால இவ்வாறான 5 விடயங்களை நாங்க என்ன செய்யலாம்? பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். 6வது பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனை. அதாவது நோய்களும் அதற்கான தீர்வுகளையும் நாங்க படிக்கிற ஒரு விஷயம். நோய் அதற்கான தீர்வுகள் தொடர்பாக படிக்கிற விஷயம். எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், நோய்ண்டா என்ன? முதலாவது நோய்ண்டா என்ன? நோய்ண்டா என்னன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க. நோய்ண்டா என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்பா. நோய் அவற்றுக்கான காரணங்களை விளங்கி கொள்றது. அப்ப நோய்ண்டா என்ன? நோய்ண்டா தெரியும் என்ன? நோய் வந்தா சாகுறாங்க, மருந்து எடுக்கிறாங்க. நோய் என்பது பிள்ளைகள் உயர்தரங்கள் இருக்கக்கூடிய வரைவிலக்கண. நோய் என்பது ஒரு அங்கியில கட்டமைப்பு ரீதியாகவோ அல்லது தொழிற்பாடு ரீதியாகவோ ஏற்படுகின்ற மாற்றம், அதுதான் நாங்க நோய்னு சொல்லுவோம். கட்டமைப்பு ரீதியாகவோ அல்லது தொழிற்பாடு ரீதியாகவோ ரைட் அங்கிகள் ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாங்க சொல்லுவோம் நோய்னு சொல்லுவோம். அங்கிகள் ஏற்படுற மாற்றத்தை தான் நாங்க நோய்னு சொல்லுவோம். கட்டமைப்பு ரீதியாகவோ அல்லது தொழிற்பாடு ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றத்தை தான் நாங்க நோய்னு சொல்லுவோம். அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நோய்கள் 2 வகையான நோய் இருக்கு. ஒன்று தொற்று நோய், தொற்றா நோய் அப்படின்ற ஒரு விஷயம். தொற்று நோய்கள் என்பது நீரால, காற்றால, என்ன தொடுகைகள் மூலமாக இவ்வாறு பல விடயங்களால ஒரு அங்கியிலிருந்து இன்னும் ஒரு அங்கிக்கு என்ன செய்யும், அது தொற்றக்கூடிய நோயா இருக்கும். உதாரணமாக டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், அதே போல என்ன இவ்வாறான நோய்களை நீங்க சொல்லலாம் தொற்று நோய்கள் ஆகும். தொற்றா நோய்கள் என்பது உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்படுகின்ற மாற்றங்களால இன்னும் ஒழுங்கான காரணிகளை நாம் கண்டுபிடிக்க இல்லை என்றாலும் பல காரணங்கள் அங்க இருக்குது. அந்த வகையில மதுப்பாவனை, புகைப்பிடித்தல், ரைட் இவ்வாறான பல பிரச்சனைகளால என்ன செய்யுதுன்னு சொன்னா என்ன நோய்கள் வரக்கூடியதா இருக்கு தொற்றா நோய். அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமான தொற்றா நோய்களாக காணப்படுற விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் புற்றுநோய். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நீரிழிவு நோய். ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் புற்றுநோய், நீரிழிவு, இதய நோய்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சிறுநீரக நோய்கள் இவ்வாறான சில முக்கியமான நோய்கள் காணப்படுது. அதே போல சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள், ரைட்.
அதே மாதிரி சமீபாட்டு தொகுதி சம்பந்தப்பட்ட நோய்கள், ரைட், இறைப்பை அழற்சி தொடர்பான விஷயம், இப்படி நிறைய பல நோய்கள் என்ன அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களால அன்றாட ரைட் சில முக்கியமான விடயங்களால ரைட் உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படுற மாற்றங்களால வாழ்க்கை கோலத்துல ஏற்படுகின்ற மாற்றத்தால் ஏற்படுகிற நோய். அதுலயும் குறிப்பாக இந்த புற்றுநோய் எடுத்தீங்கன்னா பிள்ளைங்க, புற்றுநோய் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், இது வந்து இளையங்கள்ல கலங்கள்ல ஏற்படுகின்ற அதீத வளர்ச்சி, அதீத வளர்ச்சி, இந்த கலங்கள்ட ஒரு அதீத வளர்ச்சி, கலங்கள் திடீர்னு பெருகும். கலங்கள் என்ன செய்யும், திடீர்னு பெருகிறதால அப்ப இதனூடாக பதார்த்த பரிமாற்றம் ஒழுங்கா இருக்காது. அங்க தொழிற்பாடுகள் அப்படி என்ன செய்யும், பாதிக்கப்படும். இவ்வாறு தொழிற்பாடுகள் பாதிக்கப்படுறதால என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும், இது ஒரு சிக்கலான ஒரு நோயாக தற்காலத்துல காணப்படுது. உங்களுக்கு தெரியும், மகாரகம்னு சொல்லி தனிய புற்றுநோய்க்கான ஒரு வைத்தியசாலையாக காணப்படுது. ஆக இந்த நோய் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகளவான மரணங்களை சம்பவிக்கக்கூடிய ஒரு நோயாக காணப்படுது. ரைட். இன்னும் விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, உலக மருத்துவ உலகம் முன்னேற்றப்பட்டதற்கு பிற்பாடும் விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா இது தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வராங்க. ரைட். இன்னும் அதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கப்படவில்லை. ரைட். அதே மாதிரி நீரிழிவு சம்பந்தமாக சொன்னா உங்களுக்கு தெரியும், உணவு பழக்க வழக்கங்களால ரைட் சதையால சுரக்கப்படுகின்ற இன்சுலின் அப்படின்ற ஹோமோன் சுரக்கிற தன்மை குறைகிறதால அங்க நீரிழிவு சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. ரைட். அதே போல பாத்தீங்கன்னா இதய நோய்களை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமாக இதுவும் உணவு பழக்க வழக்கம். குருதி குழாய்கள்ல கொலஸ்ட்ரால்கள் படிகிறதால உங்களுக்கு தெரியும், HDL LDL சொல்லுவாங்க, ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், அதே போல லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், இவ்வாறான சில புரதங்கள் காணப்படுது. அதுல இந்த LDL சொல்ற இந்த புரதங்கள் தால் அடர்த்தி லிப்போ புரதம் சொல்ற இந்த சில கொழுப்புகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா குருதி குழாய்களை அடைச்சு கொள்ளுது. அதால என்ன நடக்குதுன்னு சொன்னா மாரடைப்பு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க, மாரடைப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இதய நோய்கள்ல சில குருதி கலங்கள்ல முடிச்சிடல் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சில நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா உயர் குருதி அமுக்கம், தாழ் குருதி அமுக்கம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் ஹைப்போடென்ஷன், அதாவது பாத்தீங்கன்னா பிபின்னு சொல்றது என்ன, ஹை பிரஷர் லோ பிரஷர், இவ்வாறான உயர் குருதி அமுக்கம் தாழ் குருதி அமுக்கம் போன்ற பல பிரச்சனைகள் இந்த இதய நோய்களால ஏற்படுது. இதய துவாரம் நோய்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு. அதே போல இன்னும் ஒரு நோய் எய்ட்ஸ் நோய் உங்களுக்கு தெரியும், இது மனித வாழ்க்கை கோலத்தில் ஏற்படுற ஒரு மாற்றத்தாலதான் ஏற்படுகின்றது. எய்ட்ஸ் என்பது HIV சொல்ற ஹியூமன் இம்யூனிட்டிக்கல் வைரஸ் சொல்ற ஒரு வைரஸால, அதாவது மனிதன் நிற்புடனத்தை அழிக்கும் வைரஸால ஏற்படுகின்ற ஒரு நோயாக இந்த எய்ட்ஸ் நோய் காணப்படக்கூடியதாக இருக்குது. அது பூரணமாக நிற்புடனத்தை அழிக்கக்கூடியதாக இருக்குது. ரைட். இதுவரை தீவிரமாக தற்காலத்துல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. ரைட். பிள்ளைகள் சில இன்ஃபுளுன்சா சில வைரஸ்களை சொல்லிலும் ரைட் என்றாலும் எய்ட்ஸ் நோய் என்பது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த HIV வைரஸால மிக இப்ப அதாவது அனலைஸ் பண்ணத்துல பிள்ளைகள் இப்ப நாட்டுல கூடுதலாக அதிக நபர்கள் பாதிக்கப்படுற நோய்கள் தொடர்பாகத்தான் அதுல உங்களோட ரிசோர்ஸ் புக்ல போட்டு இருக்கிறாங்க. நிறைய நோய்கள் இருக்கு, எக்கச்சக்கமான நோய்கள். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அறியப்படாத நாட்பட்ட சிறுநீரக வியாதிகள், குரோனிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்றோம். அந்த குரோனிக் கிட்னி டிசீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், சிறுநீரக நோய்கள். உண்மையா சிறுநீரக நோய்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், சிறுநீரக நோய்னு சொன்னா என்னன்னு சொன்னா சிறுநீரகம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அப்ப சிறுநீரகம் என்ன செய்யும்னு சொன்னால் அத சிறுநீர் உற்பத்தி தன்மை, அந்த சிறுநீரகத்தால சிறுநீர் உற்பத்தி தன்மை, அதே போல ஒரு சாதாரண செயற்பாடுகள் என்ன படிப்படியாக குறைவடைதல், அந்த சிறுநீரகத்தால சிறுநீர் உற்பத்தி தன்மையும் அதே போல சாதாரண நிலைமைகள் படிப்படியாக குறைவடைகிறது தான் நாங்க சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்றோம். அதுல குறுங்கால சிறுநீரக செயலிழப்பும் நீண்ட கால சிறுநீரக செயலிழப்பும்.
குறுங்கால சிறுநீரக செயலிழப்புன்னு சொன்னா சும்மா உதாரணமா சொன்னா ஒருத்தருக்கு பாம்பு கொட்டுது ரைட், அல்லது ஒரு விஷம் வந்துட்டுன்னு சொன்னா குறுங்கால சிறுநீரக செயலிழப்பா போயிடும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு மூலமாக ரைட் சில மணித்தியாலங்கள் என்ன செய்யும், அந்த சிறுநீரகம் பாதிக்கப்படும். நீண்டகால சிறுநீரக செயலிழப்புன்னு சொன்னா நிறைய ஆண்டுகளாக பல வருடங்களாக அவருக்குள்ள என்ன செய்யும், சில மாற்றங்கள் வந்து சிறுநீரகம் செயலிழந்து போகும். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் மிக முக்கியமாக சில நோய்கள், நீரிழிவு நோயும் ஒரு காரணம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா உயர் குருதி அமுக்கம், தாழ் குருதி அமுக்கம், மது பாவனை, அதே மாதிரி சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள், சில தொற்றுக்களாலே இந்த சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுது. அதே போல இந்த சிறுநீரகத்துல பாதிக்கப்படுறதுக்கு இன்னும் ஒரு காரணம் மருந்து பாவனை, அதீத சில வைத்தியர் ஆலோசனை இல்லாம மருந்துகளை பாதிக்கிறதும் மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இதை நாங்க சொல்லுவோம் சிறுநீரக நோய்கள் சம்பந்தமாக நாங்க கதைக்கிறோம். ரைட், உங்களுக்கு தெரியும் இது வட மத்திய மாகாணத்தில் உள்ள விவசாயிகளை கூடுதலா தாக்குறதால மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியா இருக்கிற டைம்ல பொலனறுவையில பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவமனையும் என்ன செய்தார், அங்க கட்டி வச்சார். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இவ்வாறான பல நோய்கள் காணப்படுறதால அப்ப விஞ்ஞானிகளுக்கு மருத்துவர்களுக்கு நிறைய பிரச்சனை, இந்த நோய்கள் எவ்வாறு ஏற்படுகிறது, இதை தீர்க்கிறதுக்கான முறைகள் என்ன, இதன் பரிகாரம் என்ன தொடர்பான விஷயங்களை இன்னும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக சிறுநீரக பிரச்சனைகள் ஏற்பட்டால் டயாலிஸ் நுகைப்பு முறைன்னு ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. நுகைப்பு முறை டயாலிஸ் பண்றது இவ்வாறான சில நோய்கள். அதே மாதிரி மாற்று சத்திர சிகிச்சைகள் மாற்று சத்திர சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது. ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறான நோய்கள் மற்றும் அதன் காரணங்களை விளங்கி கொள்ளக்கூடிய விஷயங்களை இந்த உயிரியல் பாடம் என்ன வழங்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே 6வது விஷயத்தை நாங்க படிச்சாச்சு. ரைட், அப்ப 7வது விஷயமாக பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுவோம். 7வது விஷயமாக நான் படிக்கிற விஷயம், 7வது விஷயமாக நாங்க படிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா சில சட்ட மற்றும் ஒழுக்க நெறி சிக்கல்கள், சில சட்ட ஒழுக்க நெறி சிக்கல்கள், சில சட்ட ஒழுக்க நெறி சிக்கல். உதாரணமாக இந்த உயிரியல் ரீதியான அறிவையும் அதே போல சட்டங்களையும் பயன்படுத்தி அறிவு மட்டும் பிரயோகம் என்பவற்றை பயன்படுத்தி நாங்க சட்ட மற்றும் ஒழுக்க நெறி சிக்கல்களை நாங்க என்ன செய்யலாம், குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்ப என்ன அறிவு அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு டிஎன்ஏ சம்பந்தமான ஒரு அறிவு. ஏன்னா மாலிகுலர் பயாலஜியில படிப்போம், மூலக்கூற்று உயிரியல். அப்ப மாலிகுலர் பயாலஜில ஒரு டிஎன்ஏ சம்பந்தமான ஒரு அறிவை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அதுல மூலக்கூற்று சேர்க்கை, அதாவது இதை சொல்றது டிஎன்ஏ நாங்க என்ன செய்யறோம், டிஎன்ஏ அதை சொல்றது ஜெனட்டிக் இன்ஜினியரிங், டிஎன்ஏ பொறியியல், மீளச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம், மீளச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பம். ரைட், இதை பயன்படுத்தி என்ன செய்யறோம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ உடைக்கிறாங்க, உடைச்சு ஒரு பாக்டீரியா ஒரு வளர்க்கூடத்துல என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. இன்னும் ஒருத்தர் டிஎன்ஏ உடைக்கிறாங்க, 2 பட்டியா இருக்கிற டிஎன்ஏ இப்படி படிப்போம், அழகா படிப்போம். 2 பட்டியா இருக்கிற டிஎன்ஏ ஒரு பட்டியா உடைக்கிறாங்க, இவங்களை உடைச்சு ஒரு பாக்டீரியாவில வளர செய்யறாங்க. பிறகு 2 பரம்பரை பதார்த்தங்களும் ஒன்று சேருது, இதை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, செக் பண்றாங்க. இவ்வாறு ஒன்று சேர்ந்தால் அவர் தான் ரைட். கைவிரல் அடையாள பதிவுகளை பயன்படுத்தி அதே போல இவ்வாறான சில விடயங்களை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, ரைட், பெற்றோரை இனங்காணல். அதே மாதிரி சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த சட்ட ஒழுக்க நெறி சிக்கல்களை பயன்படுத்துறோம். அதே மாதிரி குற்றவியல் விசாரணைகளுக்கு பெற்றோரை இனங்காணுதல், குற்றவியல் விசாரணை. அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயம் குடிபெயர்வு குழப்பங்கள், ரைட். குடிபெயர்வு குழப்பங்கள் சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப ஒரு நபர் ஒரு நபர் என்ன செய்யறான்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு இடத்துல இருந்து
குடி பெயர் குழப்பம். ரைட். இப்போ ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போற டைம்ல அவருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தான் நாங்க குளறுபடி சிக்கல்னு சொல்லுவோம். ஏன்னா குடிபெயர்வு குளறுபடி சிக்கல், குடிபெயர்வு குளறுபடி சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்னொரு இடத்துக்கு போற டைம்ல அவருக்கு என்ன செய்யும், நிறைய மொழி பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுகளை தீர்த்து கொள்றதுக்காக இந்த டிஎன்ஏ மீளச்சேர்க்கை டிஎன்ஏ தொழில்நுட்பங்களை இதுகளை நாங்க பயன்படுத்துறோம். ஆகவே இதை நாங்க பொதுவா சொல்றோம், உயிரியல் அறிவையும் அதன் பிரயோகங்களையும் பயன்படுத்தி சட்ட ஒழுக்க நெறி சிக்கல்களை நாங்க தீர்த்து கொள்ள முடியும். இவ்வளவு விஷயங்களையும் நாங்க என்ன செய்யறோம் பிள்ளைகள், சட்ட ஒழுக்க நெறி சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்காக இந்த உயிரியல் எங்க காணப்படக்கூடியதாக இருக்கு. விளையாட. அப்ப அந்த உயிரியலால எவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்கலாம், உயிர் பல்வகைமை அறிந்து கொள்ளலாம், மனிதன் கட்டமைப்பு தொழிற்பாடுகளை அறிந்து கொள்ளலாம். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றாடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அறிந்து கொள்ளலாம், நீடித்து நிலைவரும் உணவு உற்பத்தி சம்பந்தமாக அறிந்து கொள்ளலாம், நோய்கள் சம்பந்தமாக அறிந்து கொள்ளலாம், தாவரங்கள வாழ்க்கை வட்டங்களை வாழ்க்கை விஷயங்களை அறிந்து கொள்ளலாம். அதே போல சட்ட ஒழுக்க நெறி சிக்கல்களை தீர்த்து கொள்ளலாம். இவ்வளவு பிரச்சனைகளை செஞ்சு கொள்ள முடியும். இதை விட மேலதிகமாக நிறைய இருக்குது. உங்களோட ரிசோர்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் உங்களுக்கு கழிச்சு கொண்டு இருக்கிறேன். இந்த விஷயம் வழங்கிட்டா பிள்ளைங்க, இந்த விஷயம் வழங்கிட்டா, இந்த விஷயம் ஓகேயா சொல்லுங்க பிள்ளை. இவ்வளவு விஷயமும் ஓகே. இப்ப நான் சொல்லி தந்த விஷயம் விளங்கிட்டுதான், ரைட்? நீங்களும் வாசிச்சு கொண்டு இருப்பீங்க, ரைட்? ஓகே பிள்ளை, வெரி குட். இப்ப நாங்க அடுத்த விஷயமாக நாங்க பார்க்க போறோம், ரைட்? ஓகே, வெரி குட். அடுத்த விஷயமாக நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள், ஒரு உயிரங்கில என்ன இருக்குதுன்னு சொன்னா தன்மையும் ஒழுங்கமைப்பு கோலங்களும், உயிர் உலகில காணப்படுகின்ற தன்மையும் ஒழுங்கமைப்பு கோலமும். ஒழுங்கமைப்பு கோலம் அப்படின்னு என்ன பிள்ளைகள், நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய விஷயம் இல்லை, சின்ன ஒரு விஷயம், தன்மையும் ஒழுங்கமைப்பும். அப்ப உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், ஒரு அங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன பருமன்ல வித்தியாசமா இருக்கும். அங்கிகள் எடுத்தீங்கன்னா பருமன்ல வித்தியாசமாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அதோட ஒழுங்கமைப்புல வடிவத்துல வித்தியாசமா இருக்கும். வடிவம் அதே போல அமைப்புல ஒழுங்கமைப்புல வித்தியாசம் இருக்கும். அதே போல வாழிடங்கள்ல என்ன செய்யும், வித்தியாசம் இருக்கக்கூடியதாக இருக்கும். அங்கிகளுக்குள்ள பல்வேறு பல்வகைமை காணப்படுது. பருமன் எடுத்தீங்கன்னு சொன்னா சைஸ். இப்ப உதாரணமா உயிரியல்ல நாங்க படிக்கிறோம் பாக்டீரியான்னு படிக்கிறோம். பாக்டீரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைக்ரோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோமீட்டர் அளவானது. அதே போல தாவரங்கள்ல ரெட் வூட், என்ன பெரிய ரெட் வூட் மரம் ஒன்று கிட்டத்தட்ட 100 மீட்டர் உயரம். ரெட் வூட் மரம், என்ன ராட்சத ரெட் வூட்னு சொல்லுவாங்க. 100 மீட்டர் உயரமான ரெட் வூட் மரம் எல்லாம் இருக்கு. ஆகவே பருமன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வாறு என்ன ஒவ்வொரு அங்கிகளும் இவ்வாறான பல்வகைமையில ஒன்று வெற்றுக்கணுக்கு தென்படாத அளவு, சிறிய அளவு, நடுத்தரமான அளவு, பெரிய அளவு, இவ்வாறான பருமன்கள்ல காணப்படும். இப்ப தாவரங்களையும் நாங்க பருமன் அடிப்படையில மரம், செடி, கொடின்னு சொல்லி நாங்க பிரிக்கிறோம். உங்களுக்கு தெரியும் தியோப்ரஸ்டஸ் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி, தியோப்ரஸ்டஸ்ன்னு ஒரு விஞ்ஞானி தாவரங்களை பருமன் அடிப்படையில மரம், செடி, கொடி, புல் பூண்டுகள் வகையில என்ன செஞ்சார், வகைப்படுத்தினாரு. ரைட். அப்ப பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க, ஒரு உதாரணம், ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறேன் பார்ப்போம். ஒரு சயின்ஸ் படிக்கிற ஒரு பிள்ளை பொது அறிவு நல்லாவே இருக்கும். என்ன சொல்லுங்க பார்ப்போம், இந்த உலகத்துல மிகப்பெரிய பூ எது பார்ப்போம், யாரு அனுப்புறதுன்னு பார்ப்போம். திரும்ப ChatGPT அடிக்கிறது இல்ல பிள்ளைகள், யோசிச்சு சொல்லுவோம். இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய பூ எது பார்ப்போம். யார் சரி சொல்றீங்களான்னு பார்ப்போம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூ, மிகப்பெரிய தாவரம் ரெட் வூட், ரைட்? மிகப்பெரிய பூ, ரைட்? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பூ எதுன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், ரெஃப்லேஷியான்னு சொல்ற ஒரு பெரிய பூ, ரைட்? சொல்லுவாங்க. ஒரு இறைச்சின்ற மாமிசத்தின் வாசம் வரக்கூடிய நாத்தம் வரக்கூடிய ஒரு பூவாக இருக்குமா, ரைட்? மிகப்பெரிய அள்ளிகளை கொண்ட, ரைட், ஒரு பூவாக இருக்கும். சரி, ஓகே. பருமன் அடிப்படையில நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா அங்கிகளை நாங்க வகைப்படுத்திக் கொள்ளலாம். அங்கிகளுக்குள்ள பல்வகைமை காணப்படுது. அதே போல வடிவம், ஷேப் முக்கியம். ஒரு ஜாலஜி படிக்கிற ஒரு பிள்ளைக்கு வடிவம், ஷேப் முக்கியம். சும்மா உதாரணமா பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், ரைட்? உங்களுக்கு தெரியும் இது யாரு, எனக்கு வேணும் சொல்லுவாங்க,
இது யாரு? இது ஒரு பரமேசியம். பரமேசியம் அப்ப பரமேசியத்துல ஷேப் என்னண்டா, நீங்க அந்த ஜுவாலஜில படிப்பீங்க. பரமேசியத்துல ஷேப் வந்து ஒரு பாதத்துல ஷேப். நான் வளமையா படிப்பிக்கிற ஒரு தேஞ்ச செருப்பு மாதிரி இருக்கும். ரைட்? பரமேசியத்துல ஷேப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்புழு எடுத்தீங்கன்னு சொன்னா மண்புழு இப்படி இருக்கு. மண்புழு உருளை வடிவான, உருளை வடிவான ஷேப்ல இருக்கு. மண்புழு உருளை வடிவான ஷேப்ல இருக்கு. ரைட்? அதே மாதிரி இவ்வாறான பல வடிவங்கள் காணப்படக்கூடியதாக இருக்குது. ரைட்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா பறவைகளை பொறுத்த வரைக்கும், பறவைகள் உங்களுக்கு தெரியும், மனிதனை பொறுத்த வரைக்கும் நீரை கிழிச்சு கொண்டு போற தன்மை, அதை சொல்லுவாங்க மீன் நீரை கிழிச்சு கொண்டு போற தன்மை. அதை பயன்படுத்தித்தான் கப்பல் கண்டுபிடிச்சான். அதே போல பறவைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் வலியை கிழிச்சு கொண்டு போறது, வலியை அப்படி வெட்டி கொண்டு போறது, அந்த தன்மையை நாங்க சொல்றது அருவிக்கோட்டு வடிவம், பிசஸ். அதே மாதிரி ஆவேஸ்ன்னு சொல்ற பறவைகளுக்கு அருவிக்கோட்டு வடிவம் இருக்கும். அப்ப பறவைகள் பறத்தலை வச்சு கொண்டுதான் விமானம் கண்டுபிடிச்சார். அப்ப மீன்கள் நீரை கிழிச்சு கொண்டு போறதை வச்சு கப்பல் கண்டுபிடிச்சான். பறவைகள் வலியை கிழிச்சு கொண்டு போறதை வச்சு விமானம் கண்டுபிடிச்சான். அப்ப இடைக்கு சொல்லுங்க பாப்போம், மனிதனை பயன்படுத்தி என்னத்தை கண்டுபிடிச்சான்? மனிதனை வச்சுக்கொண்டு என்னத்தை கண்டுபிடிச்சான் பாப்போம். மனிதனை வச்சுக்கொண்டு என்னத்தை கண்டுபிடிச்சான்? சொல்லுங்க பாப்போம் பிள்ளை. மனிதனை வச்சுக்கொண்டு பிள்ளைகள், மனிதன் இப்படி சாப்பிடுறத வச்சுக்கொண்டு ரொபோ, அந்த ரொபோ இல்ல என்ன, பெக்கோ பொறி கண்டுபிடிச்சான். இப்படி பெக்கோ இப்படி சாப்பிடுறத வச்சுக்கொண்டு பெக்கோ பொறி கண்டுபிடிச்சான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால் பாதம் மனிதன் கால் பாதத்தை வச்சுக்கொண்டு பாலம் கண்டுபிடிச்சான். மனிதன் பாலம் கண்டுபிடிச்சான். இவ்வளவு வெயிட்டையும் தாங்குதே இந்த இவ்வாறான ஷேப்ல இருக்கிற பாதம், எனவே பாலம் கண்டுபிடிச்சான். பாதத்தை வச்சுக்கொண்டு பாலம், கையை வச்சுக்கொண்டு பெக்கோ பொறி கண்டுபிடிச்சான் மனிதன். ரைட்? மனிதன் அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டு கொப்பி அடிச்சு கொண்டு இருக்காரு. ரைட்? ஓகே. அதே மாதிரி இது வடிவம்னு சொல்லுவோம். அடுத்து அமைப்புன்னு சொன்ன என்ன பிள்ளைகள்? தனிக்கிழமா பலகலமா? ரைட்? அந்த அமைப்புகள் காணப்படுது. அப்ப உங்களுக்கு தெரியும், அமீபா, பரமேசியம், கிளாமிடோமோனஸ் இப்படி ஒன்று இருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு இப்படி ரெட்டை கொண்ட மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். இதை சொல்றது கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி புல்லாங்குழல் ஷேப்ல இருக்கும் சிலது, இப்படி புல்லாங்குழல் ஷேப். இதை சொல்றது என்ன? ஸ்பைரோகைரா இப்படி இருந்தால் இதெல்லாம் தனிக்கலம். இவங்கதான் ஒரு அங்கி, இவங்கதான் களம், தனிக்கலத்தால் ஆனவை. பல கலங்களால் ஆனவை. பல கலங்கள்ன்ற போது உங்களுக்கு தெரியும், பல கலங்கள்ன்ற போது தாவரங்கள், அதே மாதிரி விலங்குகள் எல்லாம் சிக்கலான அமைப்புகள்ல பல கலங்களாக காணப்படுது. அப்ப தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் பல கலங்களான அமைப்புகள்ல காணப்படக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது வாழிடத்தை பொறுத்த வரைக்கும் தரையில வாழக்கூடியது இருக்குது, அதே போல நீர்ல வாழக்கூடிய அங்கிகள் இருக்குது, வான் வாழ்க்கைக்கு இசைவாக்கம் அடைந்த அங்கிகள் காணப்படுது, சதுப்பு நிலங்கள்ல காணப்படக்கூடிய கண்டல் தாவரங்கள் காணப்படுது. இவ்வாறு பல தாவரங்கள். அப்ப இதுல உயிர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு அமைப்புல இந்த பரிமாணம்னு சொல்றதுக்குள்ளே இயல்பு. இந்த பரிமாணம்னு சொன்னா இயல்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இந்த பரிமாணத்துக்கு நாங்க சொல்றது இயல்பு. பல்வேறு இயல்புகள்ல காணப்படுறதுக்கு காரணம், பரிமாணத்துல காணப்படுறதுக்கு காரணம் இவ்வாறு வித்தியாசமான வடிவம், பருமன், வடிவம், அமைப்பு, வாழிடங்கள் காணப்படுறதால வித்தியாசமான அங்கிகள் ஒரு பல்வகைமையோட இங்க உயிர் உலகில வாழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம். ரைட்? இப்ப நாங்க உயிர்களுக்கான அறிமுகம் பாடத்துல இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இறுதி கட்டம்னா என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், உயிருள்ள அங்கிகளுக்கு பல தனிச்சிறப்பியல்புகள் காணப்படும். தனிச்சிறப்பியல்புகள் இருக்கு. ஏன் உயிருள்ள அங்கிகள் தனிச்சிறப்பியல்புகள் இருக்கு. அப்ப உயிரியல்ல இருக்கக்கூடிய உயிரங்கிகளுக்கான தனிச்சிறப்பியல்பு என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும். சாதாரணமா ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். இது கந்தசாமி அப்படின்னு எடுப்போம். கந்தசாமி, ரைட்? கந்தசாமி இது ஒரு மேசை. அப்ப கந்தசாமிக்கும் மேசைக்கும் என்ன வேறுபாடுகள்? அப்ப கந்தசாமி என்பது உயிரங்கி, உயிர் சார்ந்த ஒரு ஆள்.
மேசை என்பது உயிரற்ற சடப்பொருள். அப்ப இந்த ரெண்டு பேருக்குள்ள பல வேறுபாடுகள் காணப்படுது. நீங்க நினைக்கிற மாதிரி பல வேறுபாடுகள் காணப்படுது. அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். அப்ப தனிச்சிறப்பியல்பு, சிறப்பியல்புன்னு சொன்ன என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அங்கி ஒன்று என எளிமையானதாகவோ அல்லது சிக்கலானதாகவோ, எளிமையானதாகவோ சிக்கலானதாகவோ அவை தப்பி வாழ்வதற்கு குறித்த தொழிற்பாடுகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தொழிற்பாடுகள், அதைத்தான் நாங்க சொல்றோம் சிறப்பியல்புகள், இயல்புகள்னு சொல்றோம். அங்கிகளுக்கான இயல்புகள்னு சொன்னா, அங்கிகளுக்கான சிறப்பியல்புகள்னு சொன்னா பிள்ளைகள், ஏன்னா அங்கிகள் என்ன எளிமையானதாகவோ சிக்கலானதாகவோ அதே மாதிரி தப்பி வாழக்கூடியதாகவோ, தப்பி வாழ்வதற்காகவோ சில குறித்த தொழிற்பாடுகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அந்த தொழிற்பாடுகளைத்தான் நாங்க சொல்றோம் என்ன அங்கிகளுக்கான தனிச்சிறப்பியல்புகள், அங்கிகளுக்கான சிறப்பியல்புகள்னு சொல்றோம். விளைஞ்சவளே, அப்ப அங்கிகளுக்கான சிறப்பியல்புகள்னா என்னன்னு தெரியணும். அப்ப சிறப்பியல்புகள்னு சொன்னா ரைட், சிறப்பியல்புகள்னு சொன்னா எளிமையானதாகவோ அல்லது சிக்கலானதாகவோ, ரைட், தப்பி பிழைக்கக்கூடியதாகவோ என வாழ்வதற்காக அங்கிகள்ல காணப்படுகின்ற சில தொழிற்பாடுகள் என்ன தொழிற்பாடுகளை நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தொழிற்பாடுகளை நாங்க சொல்றோம் சிறப்பியல்புகள். அந்த வகையில உங்களுக்கு தெரியணும் ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும். முதலாவது சிறப்பியல்பு ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும், ஒழுங்கமைப்பும் சொல்றோம், ஒழுங்கும் ஒழுங்கமைப்பும். ரைட். இரண்டாவது சிறப்பியல்பாக பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிறப்பியல்புகள் இருக்குது. அனுசேபம், அனுசேபம் தொடர்பான விஷயம். அனுசேபத்துல மிக முக்கியமாக போசனை, போசனை வரும். அதே மாதிரி சுவாசம், கலச்சுவாசம், இப்படி பல செயற்பாடுகள் வரும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் வளர்ச்சியும் விருத்தியும், வளர்ச்சியும் விருத்தியும், வளர்ச்சியும் விருத்தியும், வளர்ச்சியும் விருத்தியும். அதே போல நாலாவது தனித்திறப்பியல்பாக உறுத்துணர்ச்சியும் இயைபாக்கமும், உறுத்துணர்ச்சியும் அதே போல இயைபாக்கமும், கோஆர்டினேஷன், இயைபாக்கமும். ரைட். அதே போல ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்னா இசைவாக்கம், இசைவாக்கம். அதே போல ஆறாவது இனப்பெருக்கம், இனப்பெருக்கம். அதே போல ஏழாவது விஷயமாக கூர்ப்பும், என பாரம்பரியம். அதே போல தலைமுறை உரிமையும் கூர்ப்பும், தலைமுறை உரிமையும் கூர்ப்பும், தலைமுறை உரிமையும் அதே போல கூர்ப்பும். பிள்ளைகள் கவனிங்க, இது ஒரு எஸ்ஐ பகுதியாக வரலாம், பெரிய ஒரு எஸ்ஐ பகுதியாக வரலாம், கட்டுரை வினாவாக வரலாம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எஸ்ஐ பகுதிகள் காணப்படுது இந்த உயிரியல்ல. அந்த 100க்கும் மேற்பட்ட எஸ்ஐ பகுதிகள் தான் அப்படி சுருக்கி சுருக்கி வரும். கடைசியா அவங்களோட எக்ஸாமுக்கு முன்னுக்கு ஒரு 15 எஸ்ஐ பகுதிகள் வந்து நிற்கும். இந்த வருஷம் இதுதான் எதிர்பார்க்கப்படுது. அப்ப அந்த 15 எஸ்ஐ பகுதிகளையும் அடிக்கடி படிக்கிற டைம்ல கடைசியா அதுக்குள்ள இருந்துதான் உங்களுக்கு தெரியும் 6 எஸ்ஐ பகுதிகள் உங்களுக்கு வரும். ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அதுல இருந்து 4 எஸ்ஐ பகுதிகளை நீங்க செய்யணும், 4 செய்யணும். ரைட். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். அப்ப முதலாவது எஸ்ஐ பகுதியாக இப்படி வரலாம், ஒரு உயிர் அங்கின சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. அப்ப நீங்க உயிரங்கின சிறப்பியல்புனா முதலாவது அந்த உயிரங்கின சிறப்பியல்புனா என்னன்னு கொடுக்கணும் பிள்ளைகள். ஒரு விட எழுதும் போது பூரணமா எழுதணும். விட திருத்திர நபருக்கு எதுவுமே தெரியா, அவருக்கு எந்த நாலேஜும் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நீங்க எழுத தெரியணும். முதலாவது அங்கிகள சிறப்பியல்புண்டா. அப்ப சிறப்பியல்புண்டா என்ன? அப்ப அங்கி ஒன்று என்ன எப்படி சிறப்பியல்புகின்ற போதும் எளிமையானதாகவோ அல்லது சிக்கலானதாகவோ அவை தப்பி வாழ்வதற்கென குறித்த சில தொழிற்பாடுகள் நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். அத்தொழிற்பாடுகளை நாங்க சொல்றோம் இந்த அங்கிகளின் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்றோம். அங்கிகளுக்கான சிறப்பியல்புகள் சொல்றோம். என்ன எளிமையானதாகவோ அல்லது சிக்கலானதாகவோ தப்பி பிழைத்து வாழ்வதற்கென சில தொழிற்பாடுகள் காணப்பட வேண்டும். அத்தொழிற்பாடுகளை நாங்க சிறப்பியல்புகள் சொல்றோம், அங்கிகளுக்கான சிறப்பியல்புகள் சொல்றோம். பிள்ளைகள் சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்லி காட்டுங்க, அல்லது ஒரு சுவருக்கு சொல்லி காட்டுங்க. ரைட். அல்லது ஒரு டியூட்டுக்கு நீங்க சொல்லி காட்டுங்க. எப்படி ஒரு அங்கி ஒன்று எளிமையானதாகவோ அல்லது சிக்கலானதாகவோ
என தப்பி வாழ்வதற்கென சில குறித்த தொழிற்பாடுகளை நிறைவேற்ற வேண்டி காணப்படும். அத்தொழிற்பாடுகளை நாங்க உயிரங்கிகள் சிறப்பியல்புகள் என அழைக்கலாம். சொன்ன விளைஞ்சா ரைட் பார்ப்போம். இந்த எஸ்ஏ பகுதியை நீங்க எனக்கு அழகா எழுதி அனுப்பணும். நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன், நீங்க எழுதி அனுப்பணும். ரைட். இந்த சிறப்பியல்புகள் என்னன்னு எழுதணும். ஒழுங்கமைப்பும் அனுசேபம், ரைட். அதே மாதிரி வளர்ச்சியும் விருத்தியும், உறுத்துணர்ச்சியை பாக்கமும், இசைவாக்கம், இனப்பெருக்கம், தலைமுறை உரிமையும் கூர்ப்பும். இந்த பாயிண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மார்க்ஸ் பிள்ளைகள், ஒரு மார்க்ஸ். ஒரு எஸ்ஏ பகுதிக்கு 150 மார்க்ஸ். அப்ப ஒவ்வொரு எஸ்ஏ பகுதிக்கு 150 மார்க்ஸ். 4 எஸ்ஏ பகுதிக்கு எவ்வளவு வரும்? 150, 300, 600 மார்க்ஸ் வரும். அத பிறகு பிரிப்பாங்க, அது வேற விஷயம். ரைட். அப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, ரைட், அப்ப உங்களுக்கு விலை போடும், எழுதணும் பாயிண்ட்ஸ். கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் வர மாதிரி எழுதுங்க. அப்ப இது ஒரு பாயிண்ட்ஸ், இது ஒரு பாயிண்ட்ஸ், இது ஒரு ரைட். அப்ப இவ்வாறான எல்லா விஷயங்களும் எழுதணும். ஒழுங்கமைப்பும் அனுசேபம், வளர்ச்சியும் விருத்தியும், உறுத்துணர்ச்சியின் ஏய்பாக்கமும், இசைவாக்கம், இனப்பெருக்கம், தலைமுறை உரிமையும் கூர்ப்பும். பிள்ளைகள் ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுனா பிள்ளைகள் நீங்க நினைக்கணும், நான் டாக்டர்ல இருந்து டென்டலுக்கு போயிருவேன், இல்லையா பல் வைத்தியருக்கு போயிருவேன். ஆகவே கவனமாக இருக்கும். அப்ப ஒரு பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பிறகு நீங்க எழுதணும் ஒழுங்கமைப்புண்டா என்னன்னு எழுதணும். அப்ப ஒழுங்கமைப்புன்னு சொன்னா, ஒரு உயிரங்கி எடுத்தீங்கன்னு சொன்னா அங்க கட்டாயம் களம், இளையம், அங்கம், அங்க தொகுதி இவ்வாறான ஒழுங்கமைப்பு கொண்டு காணப்படும். அப்ப களம், இளையம், அங்கம், அங்க தொகுதி, அதே போல அந்த அங்க தொகுதிகள் சேர்ந்த ஒரு அங்கி அப்படின்னு ஒரு ஒழுங்கமைப்பு மட்டம் காணப்படும். அந்த ஒழுங்கமைப்பு மட்டம் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இல்ல, அதுக்குள்ள சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப உதாரணமாக நீங்க ஒரு அங்கின்னு எடுக்கிறீங்க, அந்த அங்கிக்குள்ள நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொண்டு பிள்ளைகள், அது தெளிவா படிக்கிற பிள்ளைகளுக்கு விளங்கும். அங்கிகளுக்குள்ள அங்க தொகுதிகள் இருக்கு, அங்க தொகுதி ஓகே, அங்க தொகுதிகளுக்குள்ள அங்கம் இருக்கு ஓகே, அங்கத்துக்குள்ள இளையம் இருக்குது ஓகே, இளையங்களுக்குள்ள என்ன இருக்குது? இளையங்களுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா களம், களம் இருக்கு. இளையங்களுக்குள்ள களம் இருக்கு, களம், இளையங்களுக்குள்ள களங்கள் இருக்கு, களங்கள் சேர்ந்துதான் இளையம். ரைட் ஓகே. களங்களை உருவாக்குறது யாருன்னு பார்த்தா புன்னங்கங்கள் இருக்கு, புன்னங்கங்கள் இருக்கு. களத்துக்குள்ள புன்னங்கம், அந்த கரு, இலைமணி, பச்சை ஒரு மணி. இந்த புன்னகங்களை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா சேர்வைகள், புன்னகங்களை உருவாக்குறது சேர்வைகள். சேதன சேர்வை, அசேதன சேர்வை, இப்படி நிறைய சேர்வைகள். இந்த சேர்வைகளை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறுகளை உருவாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா மூலகம், அணுக்கள். ஆகவே அப்ப அணுக்கள், மூலக்கூறுகள். அப்ப பாத்தீங்கன்னா அடிப்படை ஒரு அங்கிகளை ஆக்குற அடிப்படையான அலகு பாத்தீங்கன்னா களம், அடிப்படை அலகு களம். இந்த களத்துக்குள்ள இவ்வாறான சேர்வைகள், புன்னகங்கள் காணப்படுது. அப்ப அங்கிகள கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம், ஒழுங்கமைப்பலகு களம், களங்கள் சேர்ந்த இளையம் குறித்த தொழிலை அல்லது பல தொழில்களை புரிவதற்காக சிரத்தலடைந்த பொதுவான தோற்றுவாயை கொண்ட உற்பத்தி தோற்றுவாயை கொண்ட களங்களாலான கூட்டம் இளையம், இளையம் சேர்ந்த அங்கம், அங்கம் சேர்ந்த அங்க தொகுதி அங்கி. இவ்வளவு தான் என்ன செய்து அங்கிகளை உருவாக்குது. இந்த களத்துக்கு உள்ளுக்குள்ள யார் இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புன்னகம் இருக்கும், புன்னகங்களுக்குள்ள சேர்வைகள் இருக்கும், சேர்வைகளுக்குள்ள மூலக்கூறுகள் இருக்கும். அப்ப ஒரு அங்கிய உருவாக்குறதுல அடிப்படை அளவு களங்களுக்கு உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா மூலக்கூறுகள் காணப்படுதுன்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப மிக முக்கியமான விஷயம் இதுல ஒரு உதாரணமா ஒரு இதயம் எடுத்தீங்கன்னா அங்கமாக இருக்கும், ஈரல் எடுத்தீங்கன்னா அங்கமாக இருக்கும், மனித கண்ணு எடுத்தீங்கன்னா அங்கமாக இருக்கும், இலைகள் எடுத்தீங்கன்னா அங்கமாக இருக்கும், சமிபாட்டு தொகுதியாக இருக்கும். அதே போல குருதி என்பது ஒரு இளையமாக இருக்கும், குருதி இளையமாக இருக்கும். ரைட். அதே மாதிரி தசை ஒரு இளையமாக இருக்கும், தசை இளையமாக இருக்கும். ரைட். ஆகவே பாத்தீங்கன்னா அங்க ஆர்பிசி செங்குருதி சிறுதுணைக்கு ஒரு களமாக இருக்கும். என
ஒரு வெண்குருதி களம் ஒரு களமாக இருக்கும். சிறுதட்டுக்கள் களங்களாக இருக்கும். இவ்வாறு பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு ஒழுங்கமைப்பு மட்டத்துல காணப்படும். ஆனால் ஒரு மேசையோ ஒரு கதிரையோ ஒரு போனோ ஒரு புத்தகமோ அவ்வாறான ஒரு ஒழுங்கமைப்பு காணப்படும். புத்தகத்துக்குள்ள ஹார்ட் இருக்குமா பிள்ளைகள்? இருக்குமா பிள்ளைகள்? நாங்க போன்லன்னா ஹார்ட் போட்டுக் கொள்வோம், அது வேறு விஷயம். ரைட், அதுக்காக அது ஒரு அங்கமாக இருக்குமா? இருக்காது. ஒரு ஒழுங்கான ஒழுங்கமைப்பு மட்டும் இல்ல. ரைட். அப்ப அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அனுசேபம். அனுசேபம் என்பது உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், ஒரு உயிர் அங்கில நடைபெறுகின்ற அனைத்து, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும், ஒரு உயிர் அங்கிகள்ல நடைபெறுகின்ற அனைத்து உயிர் ரசாயன தாக்கங்களும் அனுசேபம். ஒரு அங்கில நடைபெறுகின்ற உயிர் ரசாயன தாக்கங்கள் அனைத்தும் அனுசேபமாக இருக்கும். ஒரு அங்கில நடக்கிற உயிர் ரசாயன தாக்கங்கள் அனைத்தும் அனுசேபமாக இருக்கும். அப்ப சிறிய சிறிய மூலக்கூறுகள் தொகுக்கப்பட்டால், ரைட், பெரிய மூலக்கூறுகளாக மாறினால் இதை நாங்க சொல்றது உட்சேபம் அப்படின்னு. உட்சேபம் சிறிய சிறிய மூலக்கூறுகள் அல்லது எளிய மூலக்கூறுகள் சிக்கலான மூலக்கூறுகளாக வந்தா உட்சேபம்னு கதைப்போம். அதுலதான் உங்களுக்கு தெரியணும் ஒளித்தொகுப்பு, புரத தொகுப்பு, அப்படி தொகுப்புண்டு வந்தால் உட்சேபமாக இருக்கும். பெரிய சிக்கலான மூலக்கூறுகள் உடைந்து சின்ன சின்ன கூறுகளாக வந்தால் இதை நாங்க சொன்னது பகுப்பு தாக்கம். இது அவசேபம்னு சொல்லுவோம். அவசேபம்னு சொன்னா அவசேபம்னு சொன்னா பெரிய மூலக்கூறுகள் சிறிய சிறிய மூலக்கூறுகளா உடையும். கலச்சுவாசம், ரைட். அதே மாதிரி இவ்வாறான பகுப்பு தாக்கங்கள் எல்லாம் அவசேபமாக இருக்கும். இதுல போஷணை என்று சொன்னா அங்கிகள் தமது உணவு தேவையையும் சக்தி தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ளும் முறை போஷணை எனப்படும். அங்கிகள் தமது உணவு தேவையையும் சக்தி தேவையையும் பூர்த்தி செய்து கொள்ளும் முறை போஷணை எனப்படும். சுவாசம் என்று சொன்னா உணவில் அடங்கியுள்ள என சக்தியை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை. உணவில் அடங்கியுள்ள சக்தியை பெற்றுக்கொள்ளும் செயல்முறை சுவாசம் என அழைக்கப்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க அழகு 2ல படிப்போம். ஒளித்தொகுப்பு தொடர்பா டீப்பா படிப்போம். அதுக்கு முன்னுக்கு ஏடிபி தொடர்பாக சக்தி தொடர்பாக படிப்போம். அனுசேபம் சக்தி தொடர்பாக படிப்போம். அதன் பிற்பாடு ஒளித்தொகுப்பு தொடர்பாக பூரணமாக படிப்போம். அதன் பிற்பாடு சுவாசம். இப்ப நீங்க நோமலா படிச்சிருப்பீங்க, என்ன கலச்சுவாசம், இலைமணிக்குள்ள கலச்சுவாசம் நடக்குது. அந்த இலைமணிகளுக்குள்ளேயும் 3 வகையான பிரிவுகளாக, ரைட், எப்படி 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 கிளைக்கோ பகுப்பு எல்லாம் நாங்க படிப்போம். ரைட், எப்படி அந்த கலச்சுவாசம் நடக்குது, எப்படி அந்த ஏடிபி உற்பத்தி நடக்குது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே. அப்ப அங்கிகள்ல தான் இந்த அனுசேப செயற்பாடு நடக்குது. அங்கிகள்ல தான் உயிர் இரசாயன தாக்கங்கள் நடக்குது. ஆகவே அது அனுசேப தாக்கங்கள் உயிர் அங்கிகள்ல காணப்படுது. மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்தது வளர்ச்சியும் விருத்தியும். அப்ப வளர்ச்சி என்பதை நீங்க சிங்காவுல படிச்சிருப்பீங்க. திணிவிலும் கனவளவிலும் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு. பிள்ளைகள் ஓலவல் ஏல நாங்க படிக்கிற வளர்ச்சின்னு சொன்னா ஒரு அங்கி ஒன்றுண்ட என்ன உலர்நிறைன்னு சொன்னா நீர் அகற்றிய நிலையில, உலர்நிறையில ஏற்படுகின்ற மீளாத அதிகரிப்பு. உலர்நிறையில ஏற்படுகின்ற என்ன மீளாத அதிகரிப்பை நாங்க வளர்ச்சின்னு சொல்லுவோம். அப்ப உலர்திணிவுல ஏற்படுகின்ற மீளாத அதிகரிப்பு. உதாரணமாக இலைன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த இலையை நாங்க நீரை அகற்றி போட்டு ஒரு என்ன செய்யறது, அந்த திணிவை அளக்குறது. இதே ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு அந்த இலையை எடுத்து என்ன நீர் அகற்றிக்க பிறகு திணிவு அளக்குறது, அந்த திணிவு கூடித்தான் இருக்கும், குறையாது. ஆகவே உலர் திணிவு ஏற்படும் மீளாத அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும். இந்த வரைவிலக்கணம் முக்கியம். உலர் திணிவில் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு வளர்ச்சி எனப்படும். அப்ப அங்கிகள்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. ரைட். அடுத்தது விருத்தி. அப்ப விருத்தின்னு சொன்னா என்னன்னு சொன்னா அப்ப வாழ்க்கை காலத்துல ஏற்படுகின்ற மீள முடியாத மாற்றங்கள். அப்ப அந்த வாழ்க்கை காலத்துல ஏற்படுகின்ற மீள முடியாத மாற்றங்களை நாங்க விருத்தின்னு சொல்லுவோம். மீள முடியாத மாற்றங்களை நாங்க விருத்தின்னு சொல்லுவோம். அப்ப உலர் திணிவில் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு வளர்ச்சி, வாழ்க்கை கோலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் விருத்தி, இப்படின்னு நாங்க கதைக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப வளர்ச்சியும் விருத்தியும் உயிரங்கிகள்ல காணப்படுது. வளர்ச்சியும் விருத்தியும்
இது வளர்ச்சியும் விருத்தியும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்குது. மிக முக்கியமாக தெரியணும். இதுல ரைட் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. அப்ப களங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அங்கிகளும் தனிக்களத்தாலதான் ஆரம்பிக்குது. எல்லா அங்கிகளும் ஒரு குறித்த களத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது. அந்த விஷயம் மிக முக்கியமான பாயிண்ட்ஸா இருக்கும். அப்ப வளர்ச்சியும் விருத்தியும்ல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ், அங்கிகள் யாவும் தனி களத்தில் இருந்துதான் ஆரம்பிக்குது. உதாரணம், ஒரு மனிதன் எடுத்தீங்கன்னா ஒரு விந்து களமும் சூழ் களமும் கருக்கட்டி தான் போகுது. அப்ப தனி ஒரு களம். அப்ப தனி களத்துல இருந்துதான். ஒரு தாவரத்தை எடுத்தீங்கன்னா மகரந்த மணி, அதே மாதிரி சூலகத்தால வார முட்டை களம், தனித்தனி களங்கள் சேர்ந்துதான் ஒரு அங்கிகள் வரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி வளர்ச்சி என்பது உலர் திணிவில் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு. உலர் திணிவில் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு வளர்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை கோலத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் விருத்தியாக இருக்கும். வளர்ச்சியும் விருத்தியும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த விஷயம் தெரியணும். அடுத்தது உருத்துணர்ச்சியும் ஏய்ப்பாக்கம். உருத்துணர்ச்சியும் ஏய்ப்பாக்கம் பிள்ளைகள் கவனிச்சு கொடுங்க. உருத்துணர்ச்சியும் ஏய்ப்பாக்கம் இதோட உங்களுக்கு அந்த முதலாவது யூனிட் முடியக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் மெதுவா பாருங்க. உருத்துணர்ச்சியும் ஏய்ப்பாக்கம் நீங்க இது படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். உருத்துணர்ச்சி என்பது ஒரு தூண்டல். ஒரு தூண்டல், தூண்டலுக்கு துலங்கல், தூண்டலுக்கு துலங்கலை காற்ற ஆற்றல். அதாவது அத வரைவிலக்கணமா சொல்லுவாங்க. தூண்டல் சொன்னா அகப்புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றம். அகப்புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாங்க தூண்டல்னு சொல்லுவோம். அப்ப தூண்டல் என்பது அகத்தே புறத்தே, அகத்தே புறத்தே ஏற்படுகின்ற மாற்றம் தூண்டல். அப்ப அகப்புற சூழல்ல ஏற்படுகின்ற மாற்றம் தூண்டல். இப்ப ஒருத்தர் இப்படி இருக்கிறாரு, உங்களோட பேரை சொல்லி கூப்பிடுறோம், அப்துல்லா அல்லது சுந்தரம் கூப்பிட இப்படி திரும்பி பாக்குறோம். அப்ப தூண்டல் என்ன? ஒருத்தர் உங்களை கூப்பிடுறது. அல்லது கால்ல முள்ளு குத்துனா காலை தூக்குறோம், கால்ல முள்ளு குத்துதல் தூண்டல். அப்ப சூழல் ஏற்படுற ஒரு மாற்றம். அப்ப அக புற சூழல் ஏற்படுற மாற்றம் தான் தூண்டல். அகப்புற சூழல் ஏற்படுற மாற்றத்துக்கு தூண்டற்பேர், அதாவது துலங்கல், தூண்டற்பேரை காற்ற ஆற்றலை நாங்க சொல்றது உருத்துணர்ச்சி. அப்ப பிள்ளைகள், அப்ப உருத்துணர்ச்சி என்ன சொல்லுங்க பாப்போம். அக புற சூழலில் பெற்றுக்கொள்ளப்படும் தூண்டலுக்கு தூண்டற்பேரை காட்டும் திறன். அகப்புற சூழலில் ஏற்படுகின்ற தூண்டலுக்கு தூண்டற்பேரை காட்டும் திறன் உருத்துணர்ச்சி. அகப்புற சூழல் ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு தூண்டல் பேரை காட்டும் திறன், அதை நாங்க சொல்றது என்னண்டு உருத்துணர்ச்சின்னு சொல்லுவோம். அகப்புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு தூண்டல் பேரை காட்டுற திறன் உருத்துணர்ச்சி. ரைட். அப்ப இயல்பாக்கம்னா என்ன? அகப்புற சூழல்ல ஏற்படுகின்ற மாற்றத்துக்கு துலங்களை காட்டுவதற்காக, துலங்களை காட்டுவதற்காக உடல் அங்கங்கள் ஒருங்கிணைந்து செயற்படும் செயற்பாடு. உடல் அங்கங்கள் ஒருங்கிணைந்து செயற்படும் செயற்பாடு, அதை நாம சொல்லுவோம் உருத்துணர்ச்சின்னு கதைப்போம். அக புற சூழல் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு தூண்டற்பேரை காட்டுதல் உருத்துணர்ச்சி. அகப்புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு உடல் அங்கங்கள் ஒருங்கிணைந்து செயற்படும் செயற்பாடு இயைபாக்கம், கோஆர்டினேஷன் சொல்லுவோம். இயைபாக்கம் எனப்படும். பிள்ளைகள் விளங்கிட்டா? இந்த விஷயம் விளங்குறாக்கள் இப்படி போடுங்க. இந்த விஷயம் உருத்துணர்ச்சி மேய்பாக்கம். ஓகே சார், எங்களுக்கு விளங்கிட்டு இருந்தாங்க. அப்ப உருத்துணர்ச்சி மேய்பாக்கம்னு சொன்னா பிள்ளைகள், அகப்புற சூழல் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு தூண்டற்பேரை காட்டுதல், தூண்டற்பேரை காட்டுதல். அகப்புற சூழல் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு தூண்டற்பேரை காட்டுதல் உருத்துணர்ச்சி. அகப்புற தூண்டலுக்கு என்ன, அதாவது உடல் அங்கங்கள் ஒருங்கிணைந்து செயற்படும் செயற்பாடு கை. அதுல உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் உடல் அங்கங்கள் போது என்ன, வாங்கிகள் வாங்கும், வாங்கிகள் வாங்கும். ஓகே, என்ன 5 வகையான வாங்கிகள் இருக்குதானே உங்களுக்கு தெரியும். கண், மூக்கு, நாக்கு, செவி, தோல், இவ்வளவு வாங்கும். விளைவு காட்டிகளாக தசைகள், அதே போல சுரப்பிகள். ரைட். மிக முக்கியமான தசைகள், சுரப்பிகள், ஹோமோன்கள்,
வன்கூட்டு தொகுதிகள் ஹோமோன்கள், அதே மாதிரி வன்கூட்டு தொகுதிகள் இவ்வாறானவைகள் என்னவாக இருக்கும் சொன்ன பிள்ளைகள் என்ன விளைவு காட்டிகளாக இருக்கும். அப்ப இவ்வாறு விளைவு காட்டிலாம் இருக்கும். தசைகள், சுரப்பிகள், ஹோமோன்கள், வன்கூட்டு தொகுதிகள் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயற்படும் செயற்பாட்டை நாங்க சொல்லுவோம். ரைட், என்னன்னு சொல்லுவோம்? உறுத்துணர்ச்சி மேம்பாக்கம் சொல்லுவோம். ரைட். ஐந்தாவது விஷயம் பிள்ளைகள் இசைவாக்கம். ரைட், இசைவாக்கம். சயின்ஸ் படிக்கிற பிள்ளை கட்டாயம் பொறுமை ஒன்று முக்கியம். பொறுமையாக இருந்து நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கும். சரியா பிள்ளைகள்? அழகா கேட்டுக்கொண்டு இருக்கோம். அடுத்தது நான் உங்களுக்கு சிம்பிளா தான் எல்லா விஷயங்களும் சொல்லி கொண்டு வாரு. ஏற்கனவே படித்த விஷயத்தை இப்ப ஏண்ட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்ன பிள்ளைகள் என்ன உங்களுக்கு தெரியும். ஓ லெவல் விஷயத்துல மிக மிக கூடுதலான ரைட் டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நான். அந்த வகையில் இருக்கிறதால எனக்கு பேசிக் நல்ல அழகா விளங்கும். அந்த அடிப்படையில தான் ஏழுக்கு அழகா படித்தாரு. ரைட்டா பிள்ளைகள்? உங்களுக்கு ஏழுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு தாரேன். அதன் ஊடாக தரும் பொழுது உங்களுக்கு ஈஸியா அழகா விளங்கும். சரியா பிள்ளைகள்? அந்த அடிப்படையில தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வரேன். ரைட். ஐந்தாவது பாத்தீங்கன்னு சொன்னா இசைவாக்கம். என்ன இப்ப கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க என்ன இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இதன் பிற்பாடு உங்களுக்கு ஏஐல பத்தி ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. இந்த பாடம் தான் இருக்குது, இந்த பாடத்தை இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும். நீங்க இசைவாக்கம் அடைஞ்சிருவீங்க. ரைட், இந்த பாடத்தை இப்படித்தான் படிக்கணும். அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்வீங்க? தம்மை மாற்றிக்கொள்வீங்க. அப்ப ஒரு குறித்த சூழல் ஒன்றில் அங்கிகள் தப்பி பிழைத்தல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான வாய்ப்பை மேம்படுத்தும் கட்டமைப்பு, உடற்தொழிலியல் அல்லது நடத்தைகளின் தனித்தன்மை இசைவாக்கம் எனப்படும். முதலாவது தப்பி பிழைத்தல். நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தப்பி பிழைத்தல். ஆமடிலான்னு ஒரு உயிரங்கி என்ன செய்வா? யார் சரி ஒரு எதிரிகளை கண்டதோட கல் போல தன்னை சுருட்டி கொள்ளுமா ஆமடிலா. அப்ப தப்பி பிழைத்தல். சிலது நிறத்தை மாற்றும், பச்சோந்தி போன்றவைகள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதை சொல்ல பொய்க்கோளம் போடுதல் என்று சொல்லி அந்த உடலை மாற்றக்கூடிய அமைப்பு, நிறத்தை மாற்றக்கூடிய அமைப்பு. அப்ப தப்பி பிழைத்தல். அடுத்தது இனப்பெருக்க வாய்ப்புகளை மேம்படுத்தல். இப்ப இனப்பெருக்க வாய்ப்புகள் சொன்ன பிள்ளைகள் கண்டல் தாவரம் நீங்க பாப்பீங்க. கண்டல் தாவரம் இருக்கு. கண்டல் தாவரம், அந்த கண்டல் தாவரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மூச்சு வேர் கொண்ட தாவரம் அப்படி கேள்விப்படுவீங்க. கண்டல் தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இனப்பெருக்கத்துக்கு ஒரு விஷயம் பண்றீங்க. சீவசம் முளைத்தல். இப்படித்தான் இருக்கு கண்டல் தாவரம். மேலே அந்த பூக்கள் இருக்கு. இந்த கண்டல் தாவரத்துக்கு இந்த பூ என்ன செய்யணும்? இது சதுப்பு நிலம் தானே. இந்த பூ என்ன செய்யணும்? காய்ந்து அப்படி வந்து விழுந்து இங்க வந்து ஜாயின் ஆகும். யாரோட ஜாயின் ஆகும் சொன்னா நிலத்துல வந்து ஜாயின் ஆகும். அந்த பூ காய்ந்து அப்படி வந்து நிலத்துல வந்து ஜாயின் ஆகும். ரைட், இங்க ஜாயின் ஆகுது. அதாவது அந்த வித்து, அந்த பூதான வித்தா மாறுது. ரைட், அது வந்து இங்க வந்து ஜாயின் ஆகும். இவர் முளைப்பார். ரைட், அப்படி காய்ந்து வந்து நிலத்துல வந்து பட்டு, இது சதுப்பு நிலம் தானே பட்டு இது முளைக்கும். இதைத்தான் சொல்றது சீவசம் முளைத்தல் அப்படின்னு சொல்லி. சீவசம் முளைத்தல். அப்ப இவ்வாறு சீவசம் முளைத்தல். அதே மாதிரி ஒட்டகங்களோட சாய்வான பாதங்கள் என்ன. அதே மாதிரி வர நிலத்துல காணப்படுற தாவரங்கள்ல குழியில் அமைந்த இலைவாய் எடுத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ரைட், மேலால முதுகுப்புற இலைய நாங்க ரெண்டு நரம்புகளாக சொல்லலாம். முதுகுப்புற அதாவது பக்கம், வயிற்றுப்புற பக்கம். அப்ப முதுகுப்புறம் வயிற்றுப்புறம் ரெண்டு பக்கம் இருக்கு. அதுல முதுகுப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வலுவலுப்பா இருக்கு. நீங்க பாக்க வலுவலுப்பா இருந்தா முதுகுப்புறம். இப்படி இந்த நரம்புகள் எல்லாம் விளங்குற மாதிரி இருந்தா வயிற்றுப்புறம். அந்த வயிற்றுப்புற பகுதியில தான் அதிக அளவான அந்த காற்றுக்குரிய பகுதிகள் இருக்கு. இலைவாய், பட்டை வாய், காற்றுக்குரிய பகுதி. அதனால என்ன செய்யணும்? நீர் வெளியேற பார்க்கும். அந்த நீர் வெளியேறாம இருக்கிறதுக்காக, நீர் வெளியேறினா என்ன செய்யும்? வர நிலத்துல உள்ள தாவரம் நீர் வெளியேறினா தாவரம் உயிர் வாழ்றதுக்கு நீர் இல்லை. எனவே தப்பி பிழைச்சு கொள்றதுக்காக என்ன செய்யா? குழியில் அமைந்த இலைவாய் அப்படின்னு சொன்னா அந்த இலையை என்ன செய்யும்டா? அப்படி என்ன செய்யும்? அப்படி சுருட்டிடும். இலையை சுருட்டி சில டைம் சில இலைகள் சுருண்டு போயிருக்கும். அப்ப அதுக்குள்ள என்ன செய்யும் சொன்னா அந்த குழிகள் அதாவது இப்படி குழிக்குள்ளதான் அந்த என்ன செய்யும்? காற்றுக்குரிய பகுதிகள் இருக்கிறதால வாயு ஏதோ ஒரு வகையில போகும், வாயுக்கள் போகும். நீராவி வடிவில வெளியேற டைம்ல அங்க என்ன செய்யும்? அந்த அளவு குறையும். அப்ப ஆவியுற்ப தடுப்பதற்காக இலைகளில் வந்து
குழியில் அமைந்த இலைவாயாக காணப்படும். இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கினார்கள். அதாவது இலைவாய்கள் குழியில் அமைந்த இலைவாய்ன்னு சொன்னா அதாவது அந்த வயிற்றுப்புற பகுதியில காணப்படுகின்ற அந்த இலைவாய்கள் என்ன செய்யும் சொன்னா அப்படி வளைஞ்சு காணப்படும். அப்ப குழியில் இருக்கிறதால பிள்ளைகள் அப்ப அந்த நீர் வெளியேற தன்மை குறையும். ரைட், ஓகே, அது குழியில் அமைந்த இலைவாய்ன்னு சொல்லுவோம். ரைட். அப்ப இசைவாக்கம் என்பது உங்களுக்கு தெரியணும். குறித்த சூழல் ஒன்றில் ஒரு அங்கேயும் தப்பி பிழைத்தல் மற்றும் இனப்பெருக்கத்துக்கான வாய்ப்புகளை மேம்படுத்தும் கட்டமைப்பு, உடற்தொழிலியல் அல்லது நடத்தைகளின் தன்மையை நாங்க இசைவாக்கம்னு சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இசைவாக்கத்துக்கு உதாரணங்களும் சொல்லியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் என்பது உங்களுக்கு தெரியணும், மிக முக்கியமான ஒரு விஷயம். இனப்பெருக்கம் ஆற்றல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் ஏன்னா அங்கிகளை பொறுத்த வரைக்கும் இனப்பெருக்கம் நடக்கும். ரைட்? சட்டி குட்டி போடுமா? உயிரற்றவைகள் இனப்பெருக்கம் நடக்காது. அப்ப உயிருள்ள அங்கிகளுக்கான ஒரு விசேடமான இயல்புகள் தான் முதலாவது ஒழுங்கமைப்பும், அனுசேபம், வளர்ச்சி விருத்தியும், உறுத்துணர்ச்சி மேம்பாக்கமும், இசைவாக்கம். அடுத்தது இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்தின மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்ன பிள்ளைகள், உயிரின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஒரு அங்கியிலிருந்து பல எச்சங்களை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை, ஒரு அங்கியிலிருந்து மற்றொரு அங்கியை தோற்றுவிக்கக்கூடிய தன்மையை நாம சொல்லுவோம் இனப்பெருக்கம்னு சொல்லுவோம். மிக முக்கியமானது, அதாவது ஒரு இனத்தின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில். இனம் உறுதியா இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும்டா இனப்பெருக்கம் நடக்கணும். ஒரு இனத்தின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஒரு அங்கியிலிருந்து மற்றொரு எச்சங்களை தோற்றுவிக்கும் தன்மை இனப்பெருக்கம் எனப்படும். அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தாவரங்களையும் நடக்குது, விலங்குகளையும் நடக்குது. தாவரங்கள்ல இலிங்க முறை, இலிங்க மில்முறை. இலிங்க முறைன்னு சொன்னா பூக்கள்ல நடக்குது, இலிங்க மில்முறைன்னு சொன்னா பதிய பகுதிகள்ல நடக்குது. விலங்குகள்ல பாத்தீங்கன்னா இலிங்க முறை, இலிங்க மில்முறை. மனிதனை பொறுத்த வரைக்கும் இலிங்க முறையாலத்தான், ரைட், கருக்கட்டல் இவ்வாறான விஷயங்களால தான் இனப்பெருக்கம் நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ரைட். 7வது விஷயமாக பாத்தீங்கன்னா தலைமுறை உரிமையும் கூட்பும். அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு அங்கி ஒரு சந்ததியிலிருந்து இன்னும் ஒரு சந்ததிக்கு அந்த பாரம்பரிய இயல்புகளை கடத்தி கொண்டு இருக்கும். ஏன்னா அப்பாவை மாதிரி சிரிப்பான், அம்மாவை மாதிரி முறைப்பான், ரைட், அப்பாட ஸ்டைல்ல இருக்கிறான், அவன் பேச்சு அம்மாவை மாதிரி இருக்குது. ஒரு குடும்பத்துல உள்ளாக்கள் கிட்டத்தட்ட ஒரே இயல்புல இருக்கிறாங்க. ஒரு சந்ததியிலிருந்து இன்னும் ஒரு சந்ததிக்கு கடத்தப்படுகின்ற இயல்பை நாங்க சொல்றது தலைமுறை உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உருவவியல் சொன்னா என்ன? ஷேப். உருவவியல் ரீதியாக, அதே போல அவங்களோட நடத்தைகள் ரீதியாக அவங்களோட உடற்தொழிலியல் ரீதியாக என்ன செய்யும் சொன்னா இயல்புகள் கடத்தப்படும். அதாவது ஒரு அங்கியிலிருந்து இன்னும் ஒரு அங்கிக்கு என்ன செய்யும்? உருவவியல் ரீதியாக, நடத்தை ரீதியாக அல்லது உடற்தொழிலியல் ரீதியாக இயல்புகள் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்படக்கூடியதாக இருக்குது. இதை நாங்க சொல்றது என்னன்னு தலைமுறை உரிமை. அதே போல கூர்ப்பு ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு சில மாறல்கள் தோன்றக்கூடியதாக இருக்குது. காலப்போக்கில் ஏற்படும் மாற்றம் கூர்ப்புன்னு சொல்றது. அங்கிகளில் ஏற்படும் பாரம்பரிய மாறல்களால் காலப்போக்கில் ஏற்படும் மாற்றம். உங்களுக்கு தெரியும், ஒடுக்கற்பிரிவின் மூலமாக, அதாவது இலிங்க முறை இனப்பெருக்கம் என்பது ஒடுக்கற்பிரிவால நடக்குது. அங்க இயல்புகள் மாறுது. இயல்புகள் மாற 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 மாறல்கள் தோன்றும். அதான் இயல்பு மாறுனா மாறல். நான் ஒரு மாதிரி, இன்னொருத்தர் ஒரு மாதிரி, மாறல்கள் தோன்றும். அந்த மாறல்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா கூர்ப்புக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு தெரியும், கூர்ப்புக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? அப்ப உயிரங்கிகளுக்கான சிறப்பியல்புகள் ஒழுங்கமைப்பும், அனுசேபம், வளர்ச்சியும் விருத்தியும், உறுத்துணர்ச்சி இயைபாக்கம், இசைவாக்கம், இனப்பெருக்கம், தலைமுறை உரிமையும் கூர்ப்பும் விஷயம். இவ்வளவு விஷயம் விளையில. அதாவது உயிரங்கிகளுக்கான சிறப்பியல்புகள். ஓகே அப்படின்னு விலங்குனாக்கள் இப்படி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. உயிரங்கிகளுக்கான சிறப்பியல்பு, ரைட். ஒழுங்கமைப்பு. வெரி குட். ஒழுங்கமைப்பு. பிள்ளைகள் நீங்க சாடைய வாசிச்சா போதும், இந்த உங்களுக்கு கிளியர் ஆகுது.
ஹைலைட் பண்ணி கொண்டா போதும். ரைட், ஓகே. இப்ப பிள்ளைகள் நான் கேட்கிறேன், உயிரங்கிகளுக்கு அப்படி இவ்வளவுதான் நடக்குதா அப்படின்னு. சில இயல்புகள் உயிரற்றவைகளுக்கும் இருக்குது. உயிரற்றவைகளுக்கும் சில இயல்புகள் வரலாம். சும்மா உதாரணமா பாத்தீங்கன்னா, கோள்கள் கோள்கள் பாருங்க, கோள்கள் என்ன செய்யுது? அசைஞ்சு கொண்டு இருக்கு. கோள்கள் என்ன செய்யுது? அசைஞ்சு கொண்டு இருக்குது. அப்ப அப்ப ஒரு அசைவு கொண்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் கடல் அலைகள் என்ன செய்யுது? அசைஞ்சு கொண்டு இருக்குது. அப்ப அசைவு என்பது பாத்தீங்கன்னு சொன்னா உயிரற்றவைகளுக்கும் இருக்கலாம். அதே மாதிரி பளிங்குகள் வளருதல். சில கற்கள் நீங்க கேள்விப்படலாம், சில கல்லு வளர்ந்துட்டுன்னு சொல்லுவாங்க. சில பளிங்குகள், அதாவது பெரிய புண்வெட்டுறதுக்குள்ள சில பளிங்குகள் காணப்படும், கழிவு பதார்த்தங்கள். அந்த பளிங்குகள் வளருதல், அப்ப அதுவும் என்ன செய்யும்? வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது. இவ்வாறு சில உயிரற்ற அங்கிகளுக்கும் அதாவது உயிருள்ள அங்கிகள் இயல்புகள் சில உயிரற்றவைகளுக்கும் காணப்படலாம். உதாரணமாக அசைவு, வளர்ச்சி போன்ற இயல்புகள் காணப்படக்கூடியதாக இருக்குது. சரியா பிள்ளைகள்? ரைட். ஆகவே இந்த அடிப்படையில தான் உயிரங்கிகள் பாத்தீங்கன்னா, அதுல குறிப்பாக தனிக்கலங்களை விடவும் சிக்கலான பல்கலங்கள், தாவரங்கள், விலங்குகளுக்கு இது மிக 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 வினைத்திறனாக இருக்குது. தாவர விலங்கு அங்கிகளுக்கு, தாவரங்களை பொறுத்த வரைக்கும் முள்ளந்தண்டுளிகள் குறிப்பாக உயர் விலங்குகள். தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பூக்கும் தாவரம் அந்தோஃபைட்டான்னு சொல்லுவோம். பூக்கும் தாவரங்கள் தான் உயர் வகை தாவரங்கள். அவங்களுக்கும் மிக சிக்கலான ஒரு அமைப்புல காணப்படுது. ஆகவே ஒரு அங்கிய பொறுத்த வரைக்கும் அப்ப மிக முக்கியமாக மூலக்கூறுகள் சேர்ந்து புன்னங்கங்கள் சேர்ந்து ஒரு களம்தான் அங்கிகள் ஆக்குற அடிப்படை அழகு. அந்த களம் சேர்ந்து இளையம் சேர்ந்து அங்கம் சேர்ந்து அங்க தொகுதிகள் சேர்ந்து ஒரு அங்கி உருவாக்கப்படுது. இந்த அங்கிகள் சேர்ந்து என்ன செய்யும்? குடித்தொகை உருவாக்கப்படும். தெரியுமா? குறித்த காலப்பகுதியில குறித்த புவியியல் பிரதேசம் ஒன்றுல காணப்படுகின்ற ஒரே இனத்தை சேர்ந்த அங்கிகளோட கூட்டம், ஒரே இனத்தை சேர்ந்த அங்கிகளோட கூட்டம் குடித்தொகைகள் சேர்ந்து சாகியங்கள் சேர்ந்து சூழற் தொகுதின்னு சொன்னா உயிருள்ள அங்கிகள் உயிரற்றவற்றோட இடைத்தாக்க முறிதல் சூழற் தொகுதிகள் சேர்ந்து உயிரின மண்டலம், உயிர் கோளம், பயோஸ்பியர், உயிர்கோளத்தை உருவாக்குது. இதுதான் பிள்ளைகள் உயிரியலுக்கான அறிமுகம் ஒரு பாடம். சரியா பிள்ளைகள்? உயிரியலுக்கான அறிமுகம் பாடம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், உங்களுக்கு உயிரியலுக்கான அறிமுகம் பாடத்தை நான் அழகான முறையில உங்களுக்கு அப்ப உயிர்னா என்ன, உயிரியல்னா என்ன, உயிரியல் பிரிவுகள் என்ன, உயிரியல் படிக்கிறதால என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு, ரைட், கிட்டத்தட்ட 7 பிரச்சனைகளை சொன்னோம். அதன் பிற்பாடு ரைட் உயிர் அங்கிகளுக்கான சிறப்பியல்புகள்னா என்ன, உயிர் அங்கிகளுக்கான சிறப்பியல்புகள்ல என்னென்ன சிறப்பியல்புகள் காணப்படுது தொடர்பான விஷயங்களை நாங்க பூரணமாக படிச்சோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த வகுப்பு நல்லா இருந்தா லைக் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது ஹார்ட் ஒன்று போட்டு கொடுங்க. இந்த பாடம் நல்லா இருந்தா. சரியா பிள்ளைகள்? நல்லா விளங்கிச்சுது, ரைட், நல்ல திருப்தியா படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல, அதாவது யூனிட் 2ல நாங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? படிச்சு கொள்வோம். யூனிட் 2 புதன்கிழமை 8 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இது ஆரம்பிக்கப்படும். ரைட், ஓகே. விரும்பியவர்கள் என்ன செய்யலாம்? வந்து கொள்ள முடியும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டால் மேலதிக விடயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். ரைட், ஓகே பிள்ளைகள், நாங்க மற்றும் ஒரு வகுப்புல சேர்ந்து கொள்வோம்.